எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு நாம் எல்லோரும் இடையர்கள், நாம் எல்லோரும் இடைச்சிகள். அவர்கள் தேவர்களாயிருக்கலாம், முதலியாராயிருக்கலாம், நாயுடுவாயிருக்கலாம், ஐயங்காராயிருக்கலாம், அல்லது யாராக வேணாலும் இருக்கலாம். மார்கழி மாதத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள், நாங்கள் எல்லோரும் இடையர்கள். அப்போ 33 கோடி தேவர்களே யாதவர்களா பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது யாதவர்கள் எவ்வளவு பெருமை பெற்றவர்கள், யாதவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், யாதவ குலம் எப்படிப்பட்ட தியாகத்திற்காகவே பிறந்த குலம். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு நூல் உண்டு, பைபிள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு நூல் உண்டு, திருக்குர்ஆன். அவர்கள் அவர்களுடைய நூலை தெய்வீகமாக வழிபடுகிறார்கள். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே உண்டு, திருக்குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமே உண்டு. ஆனால் பகவத்கீதை உலகத்திலே உள்ள கோடானு கோடி மக்களுக்கு, மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் புழு பூச்சிகளில் துவங்கி தேவாதி தேவர்கள் வரை அனைவருக்கும் பொதுவான நூல் பகவத்கீதை. பகவத்கீதை யார் சொன்னா? கண்ணன் என்ற இடையன். பகவான் ராமனாக அவதாரம் செய்தார். ராமன் ஒரு தர்மத்தை சொன்னார். ராமன் சொன்ன தர்மம் இன்று பிரகாசம் அடைந்துள்ளதா? கிடையாது. பகவான் தானே வராக அவதாரம் செய்தார். வராக பிரானாக அவதாரம் செய்தார். வராக பெருமாளாக எம்பெருமான் சொன்ன வார்த்தை இன்று பிரபலம் அடையவில்லை. ஆனால் அதே இறைவன் தான் இடையர் குலத்திலே தானும் ஒரு இடையனாக, தானும் ஒரு யாதவனாக, தானும் ஒரு நந்தகோபால கோனாருக்கு கண்ணன் கோனார் என்று ஒரு கோனாராக பிறந்து சொன்ன வார்த்தை உலகம் முழுவதிலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரே தர்மமாக விளங்குகிறது. காரணம் இடைக்குலத்தின் சிறப்பு. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தங்கள் நூலை தெய்வீகமாக வழிபடுவதைப் போல எத்தனை பேர் பகவத்கீதையை வழிபடுகிறோம்? இது நம்முடைய கீழ்மையை காட்டுகிறது. திரு காந்தையா அவர்களிடத்திலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்களை மிகவும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று யாதவர்கள் போராடினார். சேர்க்கவே சேர்க்காதீங்கோ, மிக 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 உயர்ந்தவர்கள் யாதவர்கள். உங்களுக்கு என்ன குறை? எனக்கு வருத்தமா இருக்கு, நான் யாதவனா பிறக்கலையேன்னு. இன்று நேற்று கிடையாது, இன்னைக்கு நேற்று சொல்லல. என்னுடைய சின்ன வயசுல, என்னுடைய 8வது வயதிலே 4000 திவ்ய பிரபந்தத்தை 4000 பாசுரங்களை முடித்து என்னுடைய திருத்தகப்பனார் திருக்கோட்டியூர் கோவிலே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தில் என்று பாட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆடுவார்களும் ஆயிற்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே என்று கையை கொட்டி கொண்டு குதிப்பார். ஆடுவார்களும் ஆயிற்று ஆயர் பாடியே. யோசித்து பாருங்கள். பகவான் தர்மத்தை சொல்வதற்காக
பிரம்மதேவனை அழைத்து நான் ஒரு குலத்திலே பிறக்க வேண்டும், அதற்காக ஒரு குலத்தை படையின்னு சொன்னாராம். பிரம்மதேவன் முயற்சி பண்ணி பார்த்தார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நேர பெருமாள்கிட்ட போனார். சுவாமி, நீங்கள் பிறக்கக்கூடிய அளவு கௌரவமுடைய உயர்ந்ததான அந்தஸ்துடைய ஒரு குலத்தை படைப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லையே சுவாமி என்று சதுர்முகனான பிரம்மா சொல்றார். பிரம்மாதான் இந்திரனை படைத்தார் வேதம் சொல்றது. பிரம்மாதான் சிவனை படைத்தார், பிரம்மாதான் நாரதரை படைத்தார், பிரம்மாதான் 33 கோடி ஜீவாத்மாக்களை படைத்தார். ஆனால் கண்ணனம் பெருமான் தானே ஆனந்தமாக பிறப்பதற்கு ஒரு குலத்தை படைக்க வேண்டும் என்று பிரம்மாவால் கூட முடியவில்லையாம். நேர பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணார். பெருமாளே, நீர் பிறக்கக்கூடிய அளவு உயர்ந்த ஜாதியை படைப்பதற்கு எனக்கு சமர்த்தம் இல்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னாராம். உடனே எம்பெருமான் தன்னுடைய மனதிலே சிருஷ்டி பண்ணி இந்த எதுகுலம் இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று சகல புவனங்களுக்கும் அதிபதியான சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே ஆசைப்பட்டு யயாதி என்ற ஒருவன் மூலம் எதுகுலத்தை சிருஷ்டி பண்ணினார். நம்முடைய நாட்டுக்கு என்ன பேரு? இந்தியா இந்தியான்னு சொல்றோமோ இல்லையோ? இந்தியான்னு சொன்னா யாதவர்கள் நாமே கேவலப்படுத்திக் கொள்கிறோம் அர்த்தம். நம்முடைய நாட்டிற்கு பாரத நாடு என்று பெயர். பாரத தேசம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்றார் தமிழர். பாரத நாடு என்று எப்படி பெயர் வந்தது? பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை உருவாக்கினான். அமெரிக்கா வெஸ்புக்கி யாரோ ஒருத்தன் அமெரிக்காவை சிருஷ்டி பண்ணல, கண்டுபிடிச்சான். அமெரிக்கா வெஸ்புக்கி என்ற ஒருத்தர் அந்த நாட்டை கண்டுபிடிச்சான். உடனே அந்த நாட்டுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டார். இந்த பூமியை பரதன், ராமலட்சுமண பரதன் கிடையாது, ராமனுக்கு முன்பே பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி இந்த தேசத்தை உருவாக்கினான். அதனால இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு. அந்த பரதனும் யாதவன். யோசித்து பாருங்கள், இந்த நாடு யாருடைய நாடு? இடையர்கள் நாடு. இந்த நாடு யாருடைய நாடு? பாரத நாடு. எப்படிப்பட்ட பெருமைகள் உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு மேன்மைகள் யாதவர்களுக்கு இருக்கிறது. யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவான் ராமனாக பிறந்த போது ஆனந்தம் அடைந்தார், கண்ணனாக பிறந்த போது பேரானந்தம் அடைந்தார். சாஸ்திரம் சொல்றது, நான் பொய் சொல்லல, நான் உங்களை மிகைப்படுத்தி சொல்லல. எனக்கு உங்க பேர்ல பொறாம உண்டு, நிறைய பொறாம. கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லுவேன், சார் நான் இடையனா பிறக்கலையே சார், நான் இடையன் சொல்லுவேன். திருவள்ளி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவிலில் 1994 வருஷம் திருப்பாவை உபன்யாசம். இடையன் 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 எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவா. என்ன எங்க ஜாதியை சொல்றேன்? இடையன் என்றால் உயர்ந்தவன், இடையன் என்றால் மேலானவன், இடையன் என்றால் காப்பவன். சுப்பிரமணியன் சொல்றோம். அப்பா பழனி முருகான்னு கூப்பிடக்கூடியவா இருப்பா, திருப்பதி வெங்கடாஜலபதி சீனிவாசன் கூப்பிடக்கூடியவர்கள் இருப்பார்கள், எங்க பக்கம் அப்பனே மாதவான் கூப்பிடக்கூடியவா இருப்பா. அந்த இறைவனை அவன் பெயரை சொல்லி அழைப்பதை போல இடையன் என்றால் உயர்ந்தவன். யோசித்து பாருங்கள், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். படைப்பவன் பிரம்மா, அழிப்பவன் சிவன், நடுவில் இருக்கக்கூடியவன் யாரு? கண்ணன். கண்ணன் காப்பவன். பிரம்மா விஷ்ணு சிவன், சிவன் விஷ்ணு பிரம்மா. அப்படித்தானே மாறுறது. பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி பாருங்க. கீழே இருந்து சிவன் விஷ்ணு பிரம்மான்னு சொல்லுங்க. இடையில யார் இருக்கா? விஷ்ணு தானே. ஆக படைப்பவன் என்பவன் பிரம்மா, அழிப்பவன் என்பவன் சிவன், காப்பவன் என்பவன் விஷ்ணு. அப்ப இடையிலே உள்ளவன் இடையன். படைப்பவன் ஒரு பக்கம், அழிப்பவன் ஒரு பக்கம், இடையில் உள்ளவன் இடையன். இடையன் என்றால் ரட்சிப்பவன் அர்த்தம். இடையன்னா தாழ்வு கிடையாது. இடையன் என்றால் தாழ்வு கிடையாது. இடையன் என்றால் இடையிலே இருந்து ரட்சிக்க கூடியவன் அர்த்தம். தேருக்கு அச்சாணி மாதிரி மேல தேர் சிம்மாசனம் இருக்கு, கீழே சக்கரம் இருக்கு. அந்த அச்சு இல்லைன்னா தேர் ஓடுமோ? அந்த அச்சாக விளங்கக்கூடியவர்கள் யாதவர்கள். பகவான் கண்ணன் உங்க குலத்திலே பிறந்தார். உங்க குலத்திலே கண்ணன் பிறந்ததாலே உங்களுக்கு பெருமையா, இல்ல உங்க குலத்திலே கண்ணன் பிறந்ததால கண்ணனுக்கு பெருமையா? கிடையாது. கண்ணன் சொல்றார், நான் தான் ஆனந்தம் அடைகிறேன், எதிர்குலத்திலே பிறந்ததாலே எனக்குத்தான் பெருமை, நான் தவம் செய்து இந்த குலத்திலே பிறந்தேன்கிறார் பகவான். பகவானே தவம் பண்ணினார்னா இந்த குலத்துடைய பெருமை எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். இந்த ஞானம், உங்கள் பெருமை, உங்கள் சீர்மை, உங்களுடைய மேன்மை ஒவ்வொரு யாதவனுக்கும் தெரிந்து இவர்கள் நாங்கள் யாதவர்கள், நாங்கள் யாதவர்கள், இந்த தேசத்தை வழிநடத்துவதற்காக பிறந்தவர்கள் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆனந்தம், ஒரு ஆவா எனக்கு.
நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் என்னோட வண்டியில போனேன். சாருக்கு தெரியும், நிறைய யாதவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கா. பெரம்பலூர் மாவட்டம் விட்டு விட்டா யாதவர்கள். சேலத்துக்கு தெற்க போயாச்சுன்னா, சேலத்துக்கு வடக்க போயாச்சுன்னா கோயம்புத்தூர் போகும்போது காட்டுப்பாதைகள் அங்க நிறைய யாதவர்கள் இருக்கா. இன்னும் சொல்ல போனா முந்தா நாள் பட்டினம் காத்தாங்கிற இடத்துக்கு ஸ்ரீமான் மலேசியா பாண்டியனோடு ஒரு யாதவர்கள் கண்ணன் பெருமானை பிறந்தநாள் விழாவுக்காக போயிருந்தோம். பூரா யாதவர்கள், எங்க பார்த்தாலும் யாதவர்கள். எனக்கு தான் வருத்தமா இருக்கு. மற்ற சமுதாயத்தினர் என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்கள். அவர்கள் சமுதாயத்தை ஒற்றுமை, ஒரு எம்எல்ஏ ஒன்று பண்ணணும்னாக்க அவன் சமுதாயக்காரன் ஒன்று சேர்ந்துக்கிறான், பலன் நடத்திக்கிறான். உங்களால பலன் அடைய முடியறதோ? ஒற்றுமை இல்லை. ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. சென்ற 2 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய டாக்டர்களிடத்திலே ஒன்று சொன்னேன். கட்சியாலும் சரி பதவியாலும் சரி எப்படி பேதமாக இருந்தாலும் எல்லா யாதவ தலைவர்களையும் ஒன்று சேர்ப்பீர்களே, ஆனால் மத்திய சர்க்கார் உங்கள்கிட்ட கையை கட்டி நிற்பா. தமிழ்நாட்டை பொறுத்தளவு யோசித்து பாருங்கள். நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அவர்களை பத்தி பெரியவர் சொன்னார். ஜேபிஆர் காலேஜ் மட்டும் கிடையாது, 1998 வருஷம் ஆடி மாதம் திங்கட்கிழமை இவருடைய பிறந்த நாள், புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு அமாவாசை நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தோம். தமிழ்நாடு அரசு சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். கிட்டத்தட்ட திருப்பணி செய்து 46 வருடங்களுக்கு முன்பு பாலாலயம் செய்து 9 கமிட்டி ஃபார்ம் பண்ணி, பல கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணதோடு சரி ஜெயிக்கல. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். சிவகாசி பக்கம், விருதுநகர் பக்கம் நிறைய பேர் இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தமிழ்நாடு சர்க்காருடைய அரசு முத்திரை சின்னம். பாலாலயம் பண்ணி 46 வருஷம் ஆயிடுத்து. பாலாலயம் பண்ணி 12 மாசத்திற்குள் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். அது உத்தமமான காரியம். 12 தாண்டி 18 மாதம் ஆகிவிட்டால் அது மத்தியமம், 18 மாதங்களையும் தாண்டி விட்டால் அதமம். இது 18 மாசம் போய் 18 வருஷம் ஆகி 46 வருஷம் தாண்டியாச்சு. அப்பொழுது இந்த தாயாருக்கு ஒரு நல்ல ஸ்திதி ஏற்பட வேண்டும், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலம் வாழ்வு பெற வேண்டும் என்று 98வது வருஷம் நம்முடைய பெருந்தலைவர் ஸ்ரீமான் கோபாலகிருஷ்ணன், இவரை பத்தி சொன்னா நான் தியாகின்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லி சொல்லி கையெழுத்து போட்டார். எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தார். எல்லாரும் பலன் அடைஞ்சிட்டா. கஷ்டம்னு வரும்போது இவர் அத்து விட்டுட்டார். ஆனாலும் இவர் நன்றி மறக்காதவர். நான் கேட்டேன் ஒரு நாள் இவருடைய ரெங்காச்சாரி ரோட்டு வீட்டு, ஏன் சார் இங்க வாங்கோ, இவர் சொல்லித்தான் நீங்க கொடுத்தேன், இந்த அவர் சொல்லித்தான் கொடுத்தேன், அவர் காமிச்சு விட வேண்டியதானே கேட்டேன். அவரா இவர் சொல்லித்தான் கொடுத்தேன், அவர் சொல்லித்தான் கொடுத்தேன், காமிச்சிருங்கோ, அவளும் கோர்ட்டு படி ஏறட்டுமேனே. வேண்டாம் சுவாமி, அது நமக்கு அழகல்ல. ஏதோ அவர்கள் சொன்னார்கள், நான் செய்தேன். அவர்கள் ஒரு சிறு உதவியாவது எனக்கு செய்திருப்பார்கள். அதற்காக எனக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் நான் மற்றவர்களுக்கு இந்த அவமானத்தை கொடுக்க மாட்டேன் என்று தன்னையே மெழுகுவர்த்தியாக மாற்றிக்கொண்ட ஒரே உத்தம புருஷன் நம்முடைய கோபாலகிருஷ்ணன். இவரை பற்றிய ஒரு செய்தி வந்த அன்று 2 தினங்கள் நான் வேதனையில் ஆழ்ந்திருந்தேன். இது மற்ற குலத்திலே ஒருவரை இப்படி கேவலப்படுத்தி இருந்தால் அரசாங்கத்தின் சொத்து எத்தனை பாழாயிருக்கும் நினைத்து பாருங்கள். உங்களிடத்திலே நாம் அரசாங்கத்தில் பஸ்ல கல்ல விட்டு எறியக்கூடாது, அது நம்ம சொத்து. தப்பு பண்ண வேண்டாம், அராஜகம் பண்ண வேண்டாம். இது நம்முடைய பாரதம். உங்க முன்னோர் பரதன் என்பவன் ஒரு இடையன், பரதன் என்பவன் யாதவன், அவனுடைய தேசம். இந்த தேசத்தை காப்பாற்ற பிறந்தவர்கள் யாதவர்கள். அதனால் நாம் அரசாங்க சொத்துக்களை பாழ் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாரும் ஒரு குரலாக இருந்து கோபாலகிருஷ்ணன் மீது இப்படி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை செய்து தவறு என்று கிராமமாக ஊராக தெருவாக யாதவர்கள் 10 பேர் 20 பேர் 1000 பேர் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருப்பீர்களே, ஆனால் மற்றவா பயந்திருப்பாளோ இல்லையோ. இவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. கேட்டவனுக்கு புறா கொடுத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருக்கோம். 46 வருடங்களாக தடைபட்டு போன திருப்பணியை நம்முடைய கோபாலகிருஷ்ண யாதவர் தேங்காய் உடைத்து துவங்கி 30 மாசத்துல பூர்த்தியாச்சு. காரணம் அவருடைய கைராசி. ஸ்ரீமதி நலாயினி தெய்வம். நலாயினி என்றால் நான் தெய்வம் என்பேன். முன்னாள் அமைச்சர் கண்ணப்பனுடைய மனைவி நலாயினி. அந்த அம்மா குத்து விளக்கு ஏற்றி வச்சா. அந்த அம்மா இடிஞ்ச கோயிலோ ஒரு விளக்கேற்றுவா, அந்த கோவிலுக்கு திருப்பணி நடக்கும். காரணம் அவள் இடைச்சி, எதுகுலத்திலே பிறந்தவள். ஆக யாதவர்களாலே உலகம் வாழ்வு பெற்றதே தவிர மற்றவர்களாலே யாதவர்கள் பலன் அடைந்தார்கள் என்று அன்றும் சரித்திரம் கிடையாது, இன்றும் சரித்திரம் கிடையாது, இனிமேலும் அப்படி ஒரு சரித்திரம் வராது. யாதவர்கள் மற்றவர்களுக்காகவே பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலத்தை எம்பெருமான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மூலமாக கொடுத்துள்ளான்.
எனக்கு எதுகுலத்திலே உள்ள தலைவர்களுடைய சீரிய தொண்டு, அவர்களுடைய தியாக கொடை ஒவ்வொன்றையும் புஸ்தகமாக போட வேண்டும் என்று பேராசை எழுதி கொடுத்திருந்தேன். நமது யாதவத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டுரைகள் வெளிவந்தன. நமது யாதவத்திலே 10 கட்டுரைகள். எத்தனை கிரந்தங்கள் யாதவர்களை பற்றி. நம்முடைய லாலு பிரசாத் யாதவை பற்றி கூட சொன்னார்கள். அவர் யாதவராக பிறந்ததால் தான் 20,000 கோடி கொடுக்க முடிஞ்சது. 20,000 கோடி கவர்மெண்ட் கிடைச்சது. அப்புறம் அவர் அத்து விட்டுட்டா. இல்லாட்ட இவ்வளவு கோடி சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? படிக்காத மாமேதை தான். அதுபோல யாதவர்கள் எந்த செயலை தொட்டாலும், எந்த காரியத்திலே கையை வைத்தாலும் அந்த இடத்திலே தோஷமே வராது. காரணம், எம்பெருமானே ஆனந்தமாக கொண்டாடிய ஒரு ஜாதி யாதவ ஜாதி. இந்த கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூரில் இருந்து திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவிலுக்கு சென்றார். யாதவர்களுக்கு குலதெய்வம் அழகர் கோவில். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் என்று யாதவ சமுதாயத்திற்கு உயர்ந்த தெய்வமாக குலதெய்வமாக கொண்டாடப்பட்டவர் பாண்டிய மன்னன் காலத்திலே இருந்து துவங்கி இன்றும் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவில். இந்த அழகர் கோவிலுக்கு யாதவர்களை அழைத்துச் சென்றார் கூரத்தாழ்வான். பெரிய புஷ்பத் தோட்டங்களை ஏற்படுத்தினார். மாலைகளை தொடுத்து அந்த பெருமாளுக்கு சாத்தினார். மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம், 30 திருப்பாவை பாட்டுக்கள், கண்ணனம் பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய 30 தமிழ் பாட்டுக்கள் திருப்பாவை. கண்ணனம் பெருமான் கிருஷ்ணாவதாரம் முடிந்தவுடன் வைகுந்தத்திற்கு சென்றாராம். வைகுந்தத்திற்கு சென்றவுடன் ஸ்ரீவைகுந்தத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரியர்கள் என்ற தேவர்கள் கண்ணனுக்கு வரவேற்பு செய்தார்கள். ஸ்ரீதேவியான மகாலட்சுமி ஆனந்தமடைந்தார். எல்லாரும் சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் பூமி தேவியுடைய முகத்திலே மட்டும் ஒரு வருத்தம் தெரிந்தது. கண்ணனம் பெருமான் கேட்டான், பூமி தேவி, பொறுமைக்கு உதாரணமாக உன்னுடைய முகத்திலே ஏதோ வருத்தம் தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு பூமி தேவி தெரிவித்தார், சுவாமி, தாங்கள் கண்ணனாக பிறந்தீரே, பிறந்ததுதான் பிறந்தீர், வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த ஒரு குடும்பத்திலே பிறக்க கூடாதா? அது என் மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றாராம். அடுத்தாற் போல அந்த பூமி தேவியை சொன்னார், வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் நீர் எது குலத்திலே பிறந்தீர்? யாதவ குலத்திலே பிறந்ததாலே உம்முடைய பெருமை மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்தது, நான் ஆனந்தம் அடைகிறேன். சரி, எது குலத்திலே பிறந்தீரே, ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? யாதவ குலத்திலே பிறந்து ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? ஆட்சி செய்யவில்லையே, அது என் மனதிலே ஒரு வருத்தத்தை தருகிறது. சரி, ராஜாவாக ஆட்சி செய்யவில்லை என்றாலும் பசுக்களை மேய்த்தீரே, அந்த மாடுகளை மேய்த்தது என் மனதிலே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, ஒரு பசுவை ஒருவன் ரட்சிப்பானேயானால் எத்தனையோ யாகங்கள் பண்ண பலன். யாதவர்கள் ஆயிரக்கணக்கான பசுக்களை ரட்சித்தார்கள். ஒரு பசுமாடு க்ஷேமமாக இருக்குமேயானால் அந்த கிராமம் க்ஷேமமாக இருக்கும். 1000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு நகரம் க்ஷேமமாக இருக்கும். 1,00,000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு தேசமே நலமாக இருக்கும். வீட்டிலே ஒரு பசுமாடு கன்று போட்ட பிறகு அந்த கன்றை வளர்த்து அந்த கன்று மாடாகி அந்த மாடு கன்றுகளை ஈன்று அந்த மாடு மரணமடையும் வரை அந்த ஒரு பசுவை கண்கலங்காமல் ரட்சித்தால் கிராமத்திற்கு க்ஷேமம். அதுபோல 100 பசுமாடுகளை ரட்சித்தால் நகரத்திற்கு க்ஷேமம். 1,00,000 பசுமாடுகளை காப்பாற்றினால் தேசத்திற்கு க்ஷேமம். ஆக பசுக்கள் காப்பாற்றப்படுமேயானால் அந்த தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. யாதவர்கள் என்ன பண்ணா? மாடுகளைத்தானே ரட்சித்தார்கள். கண்ணா, தேவரீர் எதுகுலத்திலே பிறந்து கோடானு கோடி பசுக்களை ரட்சித்ததாலே இந்த தேசத்திலே தோஷமே ஏற்படாமல் காப்பாற்றினீர். ஆக தேசத்திலே தோஷம் வர வேண்டாம் என்றால் பசுக்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும். நம்முடைய மெட்ராஸுக்கு அப்படித்தானே பேரு, சென்னை கேசவபுரின்னு பேர். நம்முடைய சென்னைக்கு சென்னை கேசவபுரி. கேசவபுரி என்றால் பசுக்களை மேய்க்கக்கூடிய விளைநிலம்னு ஒரு பொருள் உண்டு. கேசவபுரி என்றால் தலைவர்கள் வசிக்கக்கூடிய இடம்னு ஒரு பேர் உண்டு. பிருந்தாரண்யம்னு ஒரு சமஸ்கிருதத்தில் பேர். ஒரு காலத்தில் இடையர்கள் மாடு மேய்த்தார்களாம். இந்த சென்னை மாநகரம் பூரா யாதவர்கள் நிறைய மாடு மேய்ச்சிருக்கா. பிருந்தாரண்யம், பிருந்தாவனம். பிருந்தாவனம் யாருடைய சொத்து? பிருந்தாவனம் வடநாட்டிலே ஒரு கஷேத்திரம் இருக்கு. பிருந்தாவனம் என்பது யாதவர்கள் சொத்து. ஆக சென்னகேசவபுரி யாதவர்களுடைய ராஜதானியா இருந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் பசுமாடுகள்.
எங்கு பார்த்தாலும் பசுங்கன்றுகள், எங்கு பார்த்தாலும் கோசாலைகள். அதனால சென்னகேசவபுரி செல்வச் செழிப்போடு விளங்கி இருக்கிறது. ஆக ஒரு நகரம் செல்வச் செழிப்போடு விளங்க வேண்டுமேயானால் பசுக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பசுக்களை ரட்சிக்கக்கூடியது யாரு? யாதவர்கள். ஆக யாதவர்களாலே பசுக்கள் காப்பாற்றப்படுகின்றன, பசுக்களாலே ஒரு நகரம் காப்பாற்றப்படுகிறது. இந்த வரப்புயரேன்னு ஔவையார் சொன்ன மாதிரி பூமி தேவி கேட்டாராம் பெருமாளிடத்திலே, சரி சுவாமி, யாதவ குலத்திலே பிறந்து மாடுகளை மேய்த்தீர், நான் சந்தோஷப்படுறேன். 33 கோடி தேவர்களும் பெருமாளே உன்னுடைய பாதத்திலே வீழ்ந்து வணங்கும் போது யாதவர்கள் பாதத்தை தொட்டு, யாதவர்கள் பாதத்தை பிடித்து விட்டு, யாதவர்களை கைகால் பிடித்து விட்டு இடையர்களுக்கு பணி செய்தீரே, அது என் மனதிலே துக்கத்தை கொடுக்கிறது என்றாராம். இப்போ பகவான் இங்க வரார், கண்ணன் இங்க வரார்னு வச்சுப்போம். நேர சாட்சாத் கண்ணபிரான் இங்க வந்து, யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் அப்படின்னா யாராவது காலை நீட்டுவீங்களா? யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் பகவான் கேட்கிறார், யாராவது காலை காட்டுவீங்களா? போரும் சுவாமி, பண்ண பாவம் போரும், மனுஷனா பிறந்திருக்கோம், எங்க காலை நீங்க தொடர்றதாவது, பகவானே உங்கள் பாதத்தை நாங்க தொடரும், அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் ஒரு இடைச்சி சொன்னாலா, ஏ கண்ணா எனக்கு இடுப்பு வலிக்குது, என் இடுப்பை பிடிச்சு விடு, இந்த வந்துட்டேன் மான் இடுப்பை பிடிச்சு விடுவானா. ஏ கண்ணா உன்னை விரட்டி ஓடி பிடிச்சு விரட்ட பார்த்தேன், என் கால்கள் வலிக்கின்றன, உன்னை அம்மா இங்க வான்னு சொல்லி அந்த குட்டி கண்ணன் தன் பிஞ்சு கையாலே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டானாம். 33 கோடி தேவர்களாலும் தொடப்படக்கூடிய சாட்சாத் எம்பெருமான், பிறப்பு இறப்பு இல்லாத எம்பெருமான், வேத வேதாந்த சாஸ்திரங்களாலே முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டான் என்றால் அப்போ இந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? யோசித்து பாருங்கள். சாட்சாத் பரமாத்மா. எந்த திருப்பதிக்கு நீங்கள் சென்று 48 மணி நேரம் 24 மணி நேரம் தவம் கிடந்து அந்த வெங்கடேச பெருமாளை சேவிக்கின்றீரோ அவர்தான கண்ணன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை சேவிக்கின்றீர்கள், அவர்தான கண்ணன். திருக்கோட்டியூருக்கு சென்று பெருமாளை சேவிக்கின்றீர்கள், திருவல்லிக்கேணிக்கு பார்த்தசாரதியை சேவிக்கின்றீர்கள், அந்த எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் தானே. இப்படி இந்த இறைவனே ஒரு குலத்திற்கு அடிமையாக, வேலைக்காரனாக, பணியாளனாக பணி செய்தான் என்றால் அந்த குலத்தின் பெருமை யாராலும் சொல்ல முடியாத அளவுடையது. அந்த பூமி தேவி எம்பெருமான் கண்ணனை பார்த்து கேட்கிறாள், பூலோகத்திலே பிறந்து யாதவ குலத்திலே பிறந்து மாடு மேய்த்ததை நான் துக்கமாக நினைத்தேன், அதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். அடுத்தாற் போல ஒவ்வொரு துக்கமாக சொல்லி அதற்கு சமாதானத்தை அந்த பூமி தேவி சொன்னாலாம். கடைசியாக யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நீர் தலையில் வைத்துக் கொண்டீரே, என்னால் அந்த துக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அந்த துக்கத்திற்கு என்னால் ஒரு வடிகால் தேட முடியவில்லை, அதுவே என் மனதுக்கத்திற்கு காரணம் சொன்னாராம். பகவான் யாதவர்கள் பாதம் பட்ட மண்ண தலையில வச்சிருந்தாராம். எங்கேயாவது உண்டா? எப்படிப்பட்ட குலம்? உங்கள் பெருமை உலகளாவிய பெருமை, உங்கள் பெருமை வேதத்தாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமை, உங்கள் பெருமை சாஸ்திரங்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமை. என்னுடைய துக்கம் நீங்கள் உங்கள் குலப்பெருமையை தெரிந்து கொள்வதிலே இத்தனை நாள் அக்கறை காட்டவில்லையே, இத்தனை நாள் அக்கறை காட்டவில்லையே என்ற வேதனை. யோசித்து பாருங்கள். கண்ணனம் பெருமான் துவாரகையிலே ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். துவாரகாபுரி என்ற ஒரு நகரத்திலே கண்ணன் ராஜாவாக வீற்றிருந்தான். நாரத மகரிஷி எல்லா இடங்களுக்கும் சுதந்திரமாக சென்று வரக்கூடியவர். நாரதர் கண்ணனை பார்க்க போறார். காவல்காரர்கள் தடுக்கிறார். கண்ணன் பூஜை பண்றார், உள்ள போகாதீங்கோ. நாரதருக்கு ஒரே குழப்பம். கண்ணனை விட உயர்ந்த தெய்வம் கிடையாது. நம்மை விட உயர்ந்த தெய்வம் இருந்தால் பூஜிக்கலாம், கண்ணனை விட உயர்ந்த தெய்வமே இல்லை என்று சொல்லும் பொழுது கண்ணன் யாரை பூஜை பண்றான்னு நாரதருக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் மீறிக்கொண்டு உள்ளே சென்றால் ஒரு பெரிய பூஜை அறை. சர்வேஸ்வரனான கண்ணன் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு ஒரு கலசத்துக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். தங்கமயமான கலசம், நவரத்தின ஆபரணங்களாலே அந்த கலசத்திற்கு அலங்காரம் செய்து அந்த கலசத்திற்கு பூர்ண கும்பத்திற்கு கண்ணனம் பெருமான் பூஜை செய்து கொண்டார். பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை முடிந்து கண்ணன் பின்னோக்கிய கலசத்திற்கு முதுகை காட்டாமல் மரியாதையாக பின்னோக்கியே நடந்து வந்தார். நாரதரை பார்த்தான். வாங்கோ நாரதரே, சௌக்கியமா இருக்கிறா, எப்ப வந்தீர்னு கேட்டாராம் கண்ணன். என்ன கண்ணா அதிசயமா இருக்கு, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களும் உன்னைத்தானே பரம்பொருள் என்று சொல்கின்றன. பிரம்மா, சிவன், இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்கள் கண்ணனை தவிர தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்களே, நீர் யாருக்கு பூஜை பண்ணீர்?
உம்மை தவிர தெய்வம் இல்லைன்னு சொல்லும் போது உம்மை விட உயர்ந்தவர்கள் இருந்தா தானே பூஜை பண்ண முடியும். உன்னை தவிர உயர்ந்தவர்களே கிடையாது, உனக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்லும் போது உன்னை விட உயர்ந்தவர்கள் யார், யாருக்கு நீர் பூஜை செய்தீர் என்றதற்கு கண்ணன் சொன்னார், நாரதரே அந்த கலசத்தை திறந்து போய் பாருங்க, அந்த கலசத்துக்குள்ளே நான் வணங்கக்கூடிய தெய்வம் இருக்கிறது, போய் பாருங்கள் என்றாராம் கண்ணன். உடனே நாரதர் பயபக்தியோடு நடுங்கிய கையோடு அந்த பூஜை அறைக்குள் சென்று 7 ஆசனத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த தங்க கலசத்திற்குள்ளே கையை விட்டு பார்த்தால் பசுமாட்டு சாணம் நாரக்கூடிய தூசி, பசுமாட்டு சாணி நாரக்கூடிய தூசி. ஏ கண்ணா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுடுத்தா? பசுமாட்டு சாணம் நாரக்கூடிய மண்ணை போய் பூஜை பண்றியேப்பா, இது என்ன நியாயம், இது என்ன தர்மம்? உன்னை தவிர தெய்வமே கிடையாது, உன்னை தவிர முதல்வன் கிடையாது, கேவலம் உன்னால் படைக்கப்பட்ட மண்ணை பூஜை பண்றியேப்பா, இது என்ன கிரமம் என்று கேட்டாராம் நாரதர். பகவான் கண்ணன் சொன்னார், நாரதரே உண்மையிலேயே என்னை தெய்வமாக்கிய தெய்வம் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்கிறார் நம்மாழ்வார். திருமங்கையாழ்வார், ஆழ்வார்கள் 12 ரிஷிகள் அத்தனை பேரும் கண்ணனை தவிர தெய்வம் இல்லை என்று கதரும் போது அந்த கண்ணன் சொன்னான், எனக்கு பிரியகரமான என்னை தெய்வமாக்கிய உயர்ந்த வஸ்து அப்படின்னாராம். அந்த மண்ணை பார்த்து என்ன கண்ண ஆச்சரியமா இருக்கு, உன்னால் படைக்கப்பட்ட பூமி, உன்னால் படைக்கப்பட்ட மண்ணு, உன்னால் படைக்கப்பட்ட மண்ணை நீ பூஜை பண்றியே, உன்னை விட உயர்ந்த வஸ்துன்னு சொல்றியே, எந்த விதத்தில் உன்னை விட உயர்ந்த வஸ்து என்று கேட்டார் நாரதர். அதற்கு கண்ணன் பெருமான் சொன்னான், திருவாய்ப்பாடியிலே பிறந்த யாதவர்களும் யாதவ சிறுமிகளும் துதைத்து மிதித்து அலைந்த பாத தூசி, யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை பரமாத்மாவான கண்ணனே பூஜை பண்றார் அப்படின்னா இந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? யோசித்து பாருங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த எம்பெருமானை பூஜிக்கிறீர்களோ அந்த எம்பெருமான் யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை பூஜிக்கிறார் என்றால் மிக 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 உயர்ந்த குலம். யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. யோசித்து பாருங்கள். எனக்கு அந்த பிறவி கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, கிடைக்கவும் கிடைக்காது, இனிமேல் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா யார் ஒருவர் ராமானுஜ தாசர் என்று பஞ்ச சம்ஸ்காரம் என் வைஷ்ணவ முத்திரை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுஜன்மா கிடையாது. எனக்கு நிச்சயம் மறுஜன்மா கிடையாது, அடிச்சு சொல்லலாம். திருக்கோஷ்டூர் பெருமாள் சொல்றார், தெய்வம் சொன்ன வார்த்தை, மறுஜன்மா கிடையாது. மறுஜன்மான்னு ஒண்ணு இருந்தா தானே நான் யாதவனா பிறக்க முடியும். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, அந்த பெருமை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குலப்பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வேண்டாமா? யோசித்து பாருங்கள். பூமி தேவி வைகுந்தத்திலே கேட்ட கேள்விக்கு வைகுந்தத்திலே கண்ணன் சொன்ன பதில், நான் துவாரகாபுரியிலே ராஜாவாக இருக்கும் போது யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை பூஜை பண்ணேன், அதை நீ நினைச்சுண்டு துக்கப்படுறியான்னு கேட்டாராம். ஆமா சுவாமி, இதான் என்னுடைய துக்கம் என்று பூமிதேவி வைகுந்தத்திலே சொல்ல, சாட்சாத் எம்பெருமான் சொன்னான், யாதவர்கள் பெருமையை சொல்வதற்கு எனக்கே தகுதி கிடையாது, நீ பூமியிலே சென்று பிறந்து நீயும் ஒரு எதுகுல பெண்ணாக மாறி யாதவர்களின் பக்தியின் மேன்மையை உணர்ந்து பார்னு சொன்னார். இது எத்தனை 1000 வருஷம் ஆச்சு வைகுந்தத்திலே சொன்ன வார்த்தை. உடனே பூமிதேவி நம்முடைய பாரத தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, பாண்டிய நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்து ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்தார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பூமியிலே தானே தோன்றினாளாம் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் தானே தோன்றியவுடன் அவருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாருக்கு கண்ணனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வந்தாராம். உடனே ஆனந்தம் அந்த சின்ன குழந்தையான ஆண்டாள் நாச்சியாருக்கு, அப்பா உடனே கோகுலத்திற்கு அழைத்து செல்லுங்கள், மதுராவுக்கு அழைத்து செல்லுங்கள், கண்ணன் பிறந்து விளையாடிய புண்ணிய பூமியை நான் சேவிக்க வேண்டும், கண்ணனுக்காகவே பிறந்து கண்ணனுக்காகவே வாழ்ந்த தியாகசீலர்களான யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நான் மேலே பூசிக்கொள்ள வேண்டும், பொடித்தான் கொடந்து பூசிகள் போகா உயிரின் உடம்பையே, யாதவர்கள் பாதம் பட்ட மண்ணை நான் மேலே பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாட்சாத் பூமி தேவியும் ஆசைப்பட்டார். அப்போ உங்க குலப்பெருமை எப்படிப்பட்டது, இந்த மேன்மை எப்படிப்பட்டது, உங்கள் பெருமையை நான்
விசேஷமா சொல்லணுங்கிற தேவை கிடையாது. இருக்கக்கூடியதுல ஒரு 1000ல் 1 பங்கு, லட்சத்தில் 1 பங்கு தான் சொல்றேன். எனக்கு 24 மணி நேரம் ஒரு மாசம் கொடுத்தேன்னா 24 மணி நேரம் இன்ட்டு ஒரு மாசம் சொன்னா கூட யாதவர் பெருமையை சொல்லி முடியாது. அவ்வளவு பெருமை, அவ்வளவு பெருமை மிகுந்த குலம், அவ்வளவு உயர்ந்த குலம். உடனே அந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே 30 பாசுரங்களிலே கண்ணன் சொன்ன கீதையின் தத்துவத்தை, சகல வேதாந்த சாஸ்திரங்களின் உட்பொருளை 30 தமிழ் பாட்டுகளாக கொடுத்தார். அதில் முதல் பாட்டு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். நம்முடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் நல்ல காரியம் பண்ணார். தான் பதவியில் இருக்கும்போது திருப்பாவை ரதம்னு ஒன்று விட்டார். ஒரு வேன்ல ஒரு கண்ணனை போலே ஒரு குழந்தை, யாதவ சிறுமிகளைப் போலே ஒரு 10 குழந்தைகள். இதுபோல சென்னை மாநகரம் பூர்த்தியா இந்தியன் வங்கி அப்படின்னு போட்டு ஒரு உயர்ந்த காரியம் பண்ணார். கோபாலகிருஷ்ணனால இந்தியன் பேங்குக்கு பேரா, இந்தியன் பேங்கால கோபாலகிருஷ்ணன் சாருக்கு பேரானாக்க, இந்தியன் பேங்க் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல மூழ்கி போச்சு. கடல்ல கரைச்ச பெருங்காயமாக இருந்த இந்தியன் வங்கியை இந்தியன் வங்கி என்று தலை நிறுத்தி காட்டிய ஒரே தியாகசீலர் நம்முடைய கோபாலகிருஷ்ணன். வங்கி மறந்திருக்கலாம், வாங்கி கொழுத்தவர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கோபாலகிருஷ்ணன் செய்த தியாகத்தை, அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்த எம்போன்ற சிறியவர்களாலே நிச்சயம் மறக்க முடியாது. எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த பள்ளிக்கு சென்றாலும் ஒரு டேபிள் இந்தியன் வங்கி, ஒரு பீரோ இந்தியன் வங்கி, ஒரு கம்ப்யூட்டர் இந்தியன் வங்கி. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பணி ஆரம்பிக்க போனோம். ஒரு பெரியவர் ஓடி வந்தார், 86 வயசு. கோபாலகிருஷ்ணன் சார் என்ன தெரியறதான் சார், நமஸ்காரம் அப்படின்னார். என் பேரு டி.ஏ. சாமி, நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சிருக்கோம். முதல்ல நீங்கள் தான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் எங்க பள்ளிக்கூடத்துக்கு. அவருக்கே தெரியல. அப்படியா அப்படின்னு கேட்கிறார். முதலிலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர்ல, லெட்டர் பேட் கூட கிடையாது, ஒரு ஒயிட் பேப்பர்ல ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு எங்கள் பள்ளிக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்கள் என்று ஸ்ரீமான் கோபாலகிருஷ்ணன் அவர்களை சென்னையிலோ எங்கோ ஒரு இடத்திலே சந்தித்து கேட்டவுடன், அவர்கள் எந்த இடத்திலே பார்த்தார்களோ சந்தித்து அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவதற்கு முன் கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. கம்ப்யூட்டர் யுகம் அப்படின்னா இவற்றை தான் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் வாங்கி கொண்டு கேட்டவர்கள் சென்னையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேர்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அங்க இருக்கு. அப்ப இவருடைய செயல்திறன் எப்படிப்பட்டது! இவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய திறமையை, தன்னுடைய பெருமையை, முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்தியன் வங்கியை தலை நிமிரச் செய்து பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக்கி பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இன்னைக்கு நம்ம கூட ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கார். நல்ல மனுஷன். நான் எங்க போனாலும் இவருக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 2 கண்கள், நலாயினி அம்மா ஒரு கண்ணு, கோபாலகிருஷ்ணன் ஒரு கண்ணு. நான் சென்னைக்கு 93வது வருஷம் முதலிலே திருக்கோஷ்டியூரை விட்டு வரும்போது 100 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு நமக்கு வேண்டியவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மாதம் 3000 ரூபாய் எனக்கு சம்பளம் என்று சொன்னார். அப்பொழுது என் வீட்டு சின்ன வீடு 8x8 64 ஸ்கொயர் ஃபீட் சிறிய வீடு. ஸ்ரீமதி நலாயினி அந்த வீட்டிற்கு வந்து, தம்பி நீங்க இந்த வீட்டிலையா இருக்கீங்க, நான் சொல்லி மந்திரிட்டு சொல்லி பெரிய வீடு வாங்கி தரேனார். நான் சொன்னேன், அக்கா உங்கள் மனசுலே ஒரு இடம் இருக்கோ இல்லையா, அந்த வீடு எனக்கு பெரிய வீடு. எங்கே யாதவர்கள் கூட்டம் கூடி ஒரு கண்ணனுக்கு விழா எடுக்கிறீர்கள் அங்கெல்லாம் கூப்பிடுங்க, நான் வரேன், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றேன். உடனே அந்த அம்மா 170 ரூபாய்க்கு பலசரக்கு சாமானும் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வெங்கலப்பானையும் அந்த அம்மா ஒரு ஸ்டவ் வாங்கி கொடுத்தா. இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருக்கேன். காரணம், இடைச்சி ஏற்றி வைத்த தீபம். ஒரு இடைச்சி ஏற்றி வைத்த தீபம். இடைச்சினா யார் தப்பா நினைக்காதீங்க, உயர்ந்த பதம். யாதவ பெண்கள் இடைச்சி என்றால் உயர்ந்தவள் அர்த்தம். இடையன் என்றால் காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். படைப்பவன் அந்த பக்கம், அழிப்பவன் இந்த பக்கம், இடையிலே உள்ளவன் காப்பவன் இடையன். இடையன் என்றால் காப்பவன். இடையோன், இடையோன் என்ற பதம் இடையன் ஆச்சு. படைப்பவன், அழிப்பவன், காப்பவன். காப்பவன் என்பவன் விஷ்ணு. அந்த விஷ்ணுவே உங்க குலத்தில் பிறந்திருக்கார். எந்த இடத்திலே போய் நீங்க தீபம் ஏற்றி வச்சாலும் அந்த இடம்லாம் நன்னா இருக்கும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் 30 பாசுரங்களிலே யாதவர்களுடைய பெருமைகளை பூரா சொல்றார். நம்முடைய கூரத்தாழ்வான் முதல் சரித்திரம், கூரத்தாழ்வான் கதைக்குள்ள உள்ளே உள்ள சரித்திரங்களை சொன்னோம். இந்த கூரத்தாழ்வான் அழகர் கோவிலே தினந்தோறும் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாத்தி வந்தார். மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதத்திலே தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரத்திற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். 5வது நாள் வந்தது. கூரத்தாழ்வான் பெரிய நந்தவனத்திலே பெரிய மாலைகளை கட்டி உயர்ந்த கூடைகளிலே சுமந்து
அழகருடைய கோவிலுக்கு எடுத்து வந்தார். அப்படி கோவிலுக்கு மாலைகளை எடுத்து வரும்போது மூக்கை கட்டிக்கொள்வார்கள், ஒரு துணியாலே மூக்கை கட்டிக்கொள்வார்கள். அப்பொழுது புஷ்ப மாலையை தலையில் தூக்கி வந்த போது அந்த கூரத்தாழ்வானுக்கு திருப்பாவைக்கு ராமானுஜர் சொன்ன அர்த்தம் தெரிந்ததாம். கண்ணீர் வடித்துக் கொண்டே வந்தார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆண்டாள் நாச்சியார் பகவானை எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. வேதம் பகவான் உயர்ந்தவன் அறிமுகப்படுத்திது. ஆனால் சாட்சாத் பூமி தேவியான தெய்வமே பெருமாளை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் ஒரு இடையன்னு தான் அறிமுகப்படுத்துகிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்கே பிள்ளையாக பிறந்தவனான நந்தகோபாலனுக்கு மகனான கண்ணனை, வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய்மையான நீரை உடைய யமுனா நதி கரையிலே வசிக்கக்கூடிய இடையர் குலத்திலே பிறந்தவனை. ஒரு பெரியவர் கேட்டாராம், கங்கை தானே உயர்ந்தது, யமுனைக்கு எப்படி உயர்வு சொல்ல முடியும்? கங்கை கரையில் ரிஷிகள் இருக்கா, கங்கை கரையில் எத்தனையோ முனிவர்கள் தபசு பண்றா, ஆனா தூய பெருநீர் யமுனை என்று யமுனைக்கு எப்படி தூய்மை சொல்ல முடியும் என்ற உடனே ராமானுஜர் சொன்னாரா, இடைச்சிகள் காலையில் எழுந்திருந்து பல் துளக்கி தூ என்று துப்புவார்கள், இடைச்சியின் எச்சியாலே தூய்மையான யமுனை. எவ்வளவு பெரிய பெருமை! 33 தேவர்கள் கண்ண மூடின்னு வருஷக்கணக்கில் தபசு பண்ணி அவர்கள் ஸ்நானம் பண்ணா கங்கையில, அதுக்கு பெருமை கிடையாதான். ஒரு இடைச்சி பல் துளக்கி துப்பிய எச்சியாலே தூய்மையான யமுனை, தூய பெருநீர் யமுனை. அப்போ எவ்வளவு பெருமை இந்த யாதவகுல மாந்தர்களுக்கு. ஏன்னா யாதவர்கள் சதா சர்வ காலமும் கண்ணனே நினைச்சிட்டு இருப்பா. கண்ணன் வருவான், அவனுக்கு வெண்ண ஊட்டி விடுவேன், கண்ணன் வருவான், அவனை கட்டி போடுவேன், கண்ணன் வருவான், எங்க வீட்டு மாட்டை குளிப்பாட்டுவான், கண்ணன் வருவான், என்னை கைகால் பிடித்து விடுவான் என்று சர்வ லாபாய கேசவகா என்று கண்ணனுக்காகவே பிறந்து கண்ணனே நினைத்து கண்ணனுக்காக வாழ்ந்தவர்களான இடையர்களும் இடைச்சிகளும் அவர்கள் பாதாதி கேசபரியந்தம் தூய்மை உடையவர்கள், அவர்கள் எச்சிலும் தூய்மை உடையது என்று தூய பெருநீர் யமுனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்ப யாதவ குலத்து பெண்கள் எச்சிக்கு ஒரு தூய்மை, எச்சிலுக்கு தூய்மைனா இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாலட்சுமியை காட்டிலும் உயர்ந்தவர்களாச்சே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. பகவான் வைகுந்தத்திலே இருந்தபோது அவனுடைய பெருமை ஒரு குடத்துக்குள்ள இட்ட விளக்கு மாதிரி இருந்தது. ஒரு பெரிய குடத்துக்குள்ள ஒரு விளக்க வச்சா வெளிச்சம் தெரியுமா? ஒரு குடத்துக்குள்ள விளக்க வச்சா வெளிச்சம் தெரியாது. விளக்குக்கும் பலன் கிடையாது, குடத்துக்கும் பலன் கிடையாது. அதே விளக்கு ஒரு உயர்ந்த மேடை மேல அந்த விளக்க வச்சா எல்லோருக்கும் வெளிச்சம் தெரியுமா? பகவான் வைகுந்தத்திலே இருந்தவர் பரியந்தம் அவனுடைய பெருமைகள், அவனுடைய மேன்மைகள் குடத்தில் ஈட்ட விளக்காக திகழ்ந்தது. அவன் இடையர் குலத்திலே வந்து பிறந்த பிறகு அவனுடைய பெருமை குன்றின் மேலிட்ட விளக்காக தெரிந்தது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த கூரத்தாழ்வான் தலையிலே மாலைகளை சுமந்து கொண்டு, ஆகா இந்த யாதவர் குலம் இப்படிப்பட்ட குலமாச்சே, உயர்ந்த குலமாச்சே, ஆண்டாள் நாச்சியார் இடையர்களுக்கு ஒரு பெருமை சொல்லியிருக்கார், இடைச்சிகளுக்கும் பெருமை சொல்லியிருக்கார் என்று தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்ற பதத்தை நினைத்துக் கொண்டே மாலை எடுத்துட்டு போனார். அழகர் கோவிலில் பெரிய பெருமாள், எல்லாரும் அழகர் மலையான்கிற பெருமாளை சேவித்திருப்பீர்கள். அந்த பெருமாளுக்கு மாலை சாத்தின பிறகு முகத்திலே கட்டியிருந்த துணியை அவிழ்த்தார், பெருமாளை சேவித்தார், தன்னுடைய குடிசைக்கு வந்தார். அவரிடத்திலே ஆயிரக்கணக்கான யாதவர்கள் சிஷ்யர்களாக இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான யாதவர்கள் கூரத்தாழ்வானை ஆதரித்தார்கள். தங்க மணிக்கதவை தன்னுடைய அன்னசத்திரத்திற்கு வைத்த பெரிய மகாராஜாவை அவருடைய துன்பத்தை நீக்கி அவரை காப்பாற்றியவர்கள் யாதவர்கள் தெரியாது. 927 வருஷம் ஆச்சு. கூரத்தாழ்வானுக்கு இப்ப 1000வது பிறந்த நாள் வரப்போகுது. அன்று கூரத்தாழ்வான் உணவருந்தவில்லை, மதியமும் உணவருந்தவில்லை. மாலை வேளையில் ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்துக் கொண்டு ஒரு பாறையில உட்கார்ந்து அழுதாராம். அன்னைக்கு சாப்பிடல, அன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்லை. பாறையில உட்கார்ந்து ஓன்னு அழறார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு பக்கத்திலே ஒரு பெரியவர் வந்து நிற்கிறார். கூரத்தாழ்வானே, ஏன் அழறீர்? என்ன காரணம்? சோழராஜா உங்க கண்ணை 2 ஈட்டியால குத்தினானே, கண்கள் புண்ணாகி வேதனை அளிக்கின்றதா, சொல்லுங்கள், இந்த வேதனையை போக்குறேன்னு சொன்னார் வந்தவர். உன்னால போக்க முடியாது. கூரத்தாழ்வான் சொல்றார், என்னுடைய வேதனையை உம்மால போக்க முடியாது, சோழராஜாவால குத்தப்பட்ட கண்களுடைய வேதனை எனக்கு ஒரு வேதனை கிடையாது, உம்மால் போக்க முடியாதுன்னு சொன்னாராம். கூரத்தாழ்வானே, ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போகும்போது ராமானுஜ தாசர்கள் யாரும் உள்ளே புகக்கூடாது என்றார்களே, அந்த வார்த்தை உன்னுடைய மனதிலே துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? சொல்லும், நான் உன்னுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணுகிறேன். அதுக்கு கூரத்தாழ்வான் சொன்னார், உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. சரி, ரெங்கநாத பெருமாளை சேவிக்க முடியலையா? சொல்லும், உம்முடைய துக்கத்தை போக்குறேன். உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. வந்தவர் கோபம் வந்துருத்து. கூரத்தாழ்வானே, நான் யாரு தெரியுமா?
உன்னுடைய துக்கத்தை போக்குறேன்னு சொல்றேன், உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்றீரே, நான் யாரு தெரியுமான்னு கேட்டாராம் வந்தவர். வந்தவரோ பெருசா கண்ணங்கரேன்னு கருப்பா மீச வச்சுட்டு இருக்கார். கூரத்தாழ்வானுக்கு 2 கண்களும் பழுக்க காய்ச்சி ஈட்டியாலே குத்தப்பட்டு பார்வை இழந்தவர், வயோதிகர். உம்மால் என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய துன்பத்தை போக்க முடியாதுன்னு இவர் சொல்றார். வந்தவரோ உன்னுடைய துக்கத்தை நான் அழிப்பேன், உன்னுடைய துக்கத்தை போக்குகிறேன்னு சொல்றார். இவர் போக்குறேன்னு சொல்றார், அவர் முடியாதுன்னு சொல்றார். வந்தவர் கோபம் வந்தது. கூரத்தாழ்வானே நான் யாரு தெரியுமான்னு கேட்டாராம். தெரியும் சுவாமி, நீர் அழகர், கள்ளழகர், சோலைமலை பெருமாள், திருமாலிருஞ்சோலை அழகர் கோவிலிலே இருக்கக்கூடிய சாட்சாத் மாயாவதாரண பெருமாள் பக்கத்தில் வந்து நிற்கிறீர், உம்மை யாருன்னு நான் தெரிஞ்சுட்டேன். உன்னை வந்தவர் பெருமாள் கேட்கிறார், கூரத்தாழ்வானே உமக்கோ 2 கண்ணும் கிடையாது, நான் வந்தவர் பெருமாள் எப்படி கண்டுபிடிச்சு? அதற்கு சொன்னார் கூரத்தாழ்வான், நான் காலம்பர மாலை என்னுடைய தலைமையில சுமந்துட்டு வந்தேன், மூக்க கட்டின்னு வந்தேன் ஒரு வஸ்திரத்தாலே, உம்முடைய சன்னதிக்கு வந்து அர்ச்சகரிடத்திலே மாலையை கொடுத்தேன், நீர் மாலையை சாத்திண்டீர், அதன் பிறகு என்னுடைய முகத்திலே கட்டின துணியை அவிழ்த்தேன், அங்கே வெண்ணெய் நாறியது, வெண்ணெய் மனம் கமழ்ந்தது. திருவாய்ப்பாடி இடையர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பசுமாட்டின் மீது வரக்கூடிய மனம் கமழ்ந்தது. எம்மால் கட்டிக்கொண்டு வரப்பட்ட மாலையின் மனமும் கமழ்ந்தது. ஆக வெண்ணெய் மனம், பசுஞ்சாணம் மனம், மாலை மனம் 3ம் அழகருடைய திருமேனில இருந்துதான். அந்த மனம் பக்கத்தில் வந்தோடனே இவர் ஸ்மெல் பண்ணியிருக்கார், அந்த வாசனை தெரிஞ்சிருக்கு. எனக்கு கண்டறியாது வந்திருக்கக்கூடிய அழகர் என்று எப்படி கண்டுபிடித்தேன் என்றால், நீர் இடையர் குலத்திலே பிறந்தவனான கண்ணன், உன்னுடைய உடம்புல சுபாவமாக வெண்ண மணக்கும், உன்னுடைய உடம்பிலே இயல்பாகவே பசுமாட்டு சாணம் மணக்கும், உன்னுடைய உடம்பிலே பசுமாடுகள் உரசி உரசி பசுமாட்டின் மனம் கமழும், அந்த அனைத்து மனத்தையும் நான் நுகர்ந்து நீர் அழகர் என்று கண்டுபிடித்தேன். உடனே அழகர் கேட்கிறார், கூரத்தாழ்வானே நான் அழகர், சாட்சாத் பெருமாள், என்னால முடியாத காரியமே கிடையாது, நானே சர்வசக்தன், சகல புவனங்களுக்கும் அதிபதி, இப்ப சொல்லும் உம்முடைய வருத்தம் என்ன? உம்முடைய வருத்தத்தை நான் நிவர்த்தி பண்ணுகிறேன். கூரத்தாழ்வான் சொன்னார், உம்மால் முடியாது. அழகர் கேட்கிறார், உம்முடைய துக்கத்தை சொல்லும், நான் அழகர்னு தெரிஞ்சுட்டேன், நான் தெய்வம், உம்முடைய துக்கத்தை போக்குறேன், உம்முடைய வருத்தத்தை போக்குறேன், இப்ப சொல்லும் உம்முடைய வருத்தம் என்னன்னு சொல்லும், உம்முடைய வருத்தத்தை நிவர்த்தி பண்றேன். அப்பவும் கூரத்தாழ்வான் சொன்னார், உம்மால் முடியாது. அழகர் கோபம் வந்தது, என்னால் முடியாத காரியமே கிடையாது, எப்படி சொல்ல போச்சு? நிச்சயம் உம்முடைய சத்தியம் சத்தியம், உம்முடைய துக்கத்தை போக்குறேன். அழகர் சத்தியம் பண்றார், அழகர் மலை பெருமாள் சத்தியம் பண்றார். கூரத்தாழ்வான் சொல்றார், நான் சத்தியம் பண்றேன் சுவாமி, சத்தியம் சத்தியம், உம்மால் என்னுடைய துக்கத்தை போக்க முடியாது. உடனே கேட்டாராம், சரி உம் துக்கம் என்னன்னு சொல்லும். அப்ப சொன்னார், சுவாமி சாட்சாத் ஸ்ரீவைகுந்தத்திலே இருக்கக்கூடிய பூமி தேவியே வைகுந்தத்தில் வாழ்வை வெறுத்து பூலோகத்திலே பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பிறந்து, ஆக பூலோக வாழ்க்கைங்கிறது உயர்ந்தது, பெரியாழ்வாருக்கு பெண்கிறது என்பது அதைவிட உயர்ந்தது. இந்த 2 பிறவியும் வெறுத்து தன்னை ஒரு இடைப்பெண்ணாக மாற்றிக்கொண்டாளே, தன்னை யாதவ பெண்ணாக அனுகாரம் பண்ணிக்கொண்டாரே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்களில் தானும் ஒருத்தி என்று சாட்சாத் தெய்வமே தன்னை இடைப்பெண்ணா மாத்தின் இருக்கும் போது, அந்த இடைச்சியான ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையிலே மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை ஆயர் குலத்திலே பிறந்ததாலே உமக்கு பெருமைன்னு தாயார் சொல்றார். தாயார் சொன்ன வார்த்தை பொய்யாகுமாறு பெருமாளை கேட்கிறார். நிச்சயம் பொய் கிடையாது, சத்தியம் சத்தியம், ஆயர் குலத்திலே பிறந்ததால் தான் எனக்கு பெருமைன்னு அழகர் கோவில் பெருமாள் சத்தியம் என்றார். அழகர் கோவில் பெருமாள் என்ன சொல்றார்? இடைக்குலத்திலே பிறந்ததாலே தான் எனக்கு பெருமைன்னு சொல்றார். சரி சுவாமி, வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்கின்றன, 33 கோடி தேவர்களும் பெருமாளுக்கு சமமானவர்களே கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரியாழ்வார் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார், பெருமாளுக்கு சமமானவர்கள் 2 பேர் கிடையாது, 1000 பேர் உண்டு. வேதம் சொல்றது பெருமாளுக்கு இறைவன் நாராயணனுக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது, அவனே மேன்மையானவன். சாஸ்திரங்கள் சொல்கின்றன எம்பெருமானுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது, அவன் ஒருவனே மேன்மையானவன். பெரியாழ்வார் சொன்னார், பெருமாளுக்கு சமமானவர் 1 கிடையாது, 2 பேர் கிடையாது, 1000 பேர் உண்டு. அந்த 1000 பேர் யாருன்னா இடையர்கள். எம்பெருமானுக்கு சமமானவர்கள் யாதவர்கள் என்று இடையர்கள் தான் எம்பெருமானுக்கு சமமானவர்கள் என்று பெரியாழ்வார் சொன்னார். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான். எம்பெருமானுக்கு சமமானவர்கள் 1000 யாதவர்கள். ஆக யாதவர்கள் பெருமாள் தோல்ல கை போட்டாளாம், பெருமாள் யாதவர்கள் தோல்ல கை போட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்திலே பிறந்த யாதவர்கள் எம்பெருமானுக்கு சமமானவர்கள். சொன்னவர் யாரு? பெரியாழ்வார். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு
தளர்நடையிட்டு வருவான். தனக்கு சமமான அந்தஸ்தை உடைய 1000 யாதவ பிள்ளைகளோடு எம்பெருமான் ஆனந்தமாக வாழ்ந்தான் அப்படின்னு இந்த கூரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட சொல்லி, சுவாமி உம்மால என்னுடைய துக்கத்தை போக்கவே முடியாது நான் திருப்பி அழகர் மலையான கோபம் வந்தது. சொல்லும் சுவாமி உம்முடைய வருத்தத்தை இப்பொழுதே நிவர்த்தி பண்ணுகிறேன் நானா. அப்பவும் சொன்னார், நிச்சயம் முடியாது, நீ தோத்து போயிடுவீர். உம்முடைய வருத்தம் என்ன என்று கேட்க கூரத்தாழ்வான் சொன்னார், யாதவ குலத்திலே எனக்கு ஒரு பிறவி வாய்க்க பெறவில்லையே. கூரத்தாழ்வானோ பிராமணர், கோடானு கோடி சொத்துக்களுக்கு அதிபதி, தன்னுடைய அன்னச்சத்திரத்திற்கு கதவே தங்கத்திலே போட்டிருந்தார் என்றால் அவர் எப்படிப்பட்ட கோடீஸ்வரன். சாட்சாத் கூரத்தாழ்வான் சொன்னார், எதுகுலத்திலே நமக்கு ஒரு பிறவி வாய்க்க பெறவில்லையேன்னு வருத்தப்பட்டாராம். அழகர் சொன்னார், தந்தேன் தந்தேன்னாராம், கொடுத்துட்டேன், எதுகுலத்திலே உமக்கு ஒரு பிறவி கொடுத்தேன்னாராம். அப்பவும் சொன்னார் கூரத்தாழ்வான், உம்மால் முடியாது, உம்மால் முடியாதுன்னு சொன்னாராம். உடனே அழகர் கோபம் வந்தது. யாதவ குலத்திலே ஒரு பிறவிதான கேட்ட, அதனால அடுத்த பிறவி நீ யாதவனாக பிறக்க கடவாய்னு சொன்னாராம். கூரத்தாழ்வான் சொன்னார், உம்மால முடியாது சுவாமி, நீர் திருப்பதியில ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீர், ஞாபகம் இருக்கான்னாராம். திருப்பதி பெருமாள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். நீங்களா தெரிஞ்சுக்கணும், திருப்பதியில ஒரு யாதவ மூதாட்டி, ஒரு வயசான அம்மா பசுமாடுகளை மேய்த்து கொண்டே இருந்தா. ரொம்ப குடுகுடு கிழவி, கையில கம்பு ஊனிண்டு மலைச்சரிவிலே பசுமாடுகளை மேய்த்தாள் அந்த யாதவ குல மூதாட்டி. சுவாமி ராமானுஜர் ஒரு வருட காலம் திருப்பதியிலே தங்கி திருமலை திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிய நித்திய பூஜைகளுக்கு உண்டான வழிமுறைகள், மாத பூஜைகள், பிரம்மோற்சவம் முதலான பூஜை முறைகளுக்கு ஒரு வழிமுறை செய்து ஒவ்வொரு பூஜைக்கும் இவ்வளவு சொத்துக்கள், ஒவ்வொரு பூஜைக்கும் இவ்வளவு ஆபரணங்கள், இன்னது கிரமம் என்று ஒரு நெறிமுறைகளை ஏற்படுத்தினார். ஒரு வருட காலம் முடிந்து ராமானுஜர் திருவரங்கத்திற்கு திரும்ப வேண்டிய காலம் வந்தது. ராமானுஜரோடு 20,000 பேர் இருப்பாளாம். ராமானுஜரோடு 20,000 பேர். 20,000 பேருக்கும் ஒரு வருஷ காலத்துக்கு டெய்லி சாப்பாடு போடணும் இல்லையோ, அன்னதானம் சாப்பாடு போடணும் இல்லையோ. ராமானுஜர் திருமலை திருப்பதியை விட்டுட்டு திருவரங்கம் திரும்ப போறாருன்னு தெரிஞ்ச உடனே அரிசி கொடுத்தவர்கள், பருப்பு கொடுத்தவர்கள், காய்கறி கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் பணம் பட்டுவாடா நடக்கிறது. சில பெரிய மகா வித்வான்கள், வடநாட்டைச் சேர்ந்த காஷ்மீரத்தை சார்ந்த சில பெரிய மகான்கள் திருமலை திருப்பதிக்கு வந்து நம்முடைய ராமானுஜரை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் மலையிலே இருந்து இறங்கினார்களாம். மலையடிவாரத்திலே இந்த இடைச்சி யாதவ மூதாட்டி தன்னுடைய துணையாக ஒரு கம்பை ஊன்றிக்கொண்டு பசுக்களை மேய்ப்பதை பார்த்து, அம்மா நீதானே ராமானுஜ கோஷ்டிக்கு தினந்தோறும் 20,000 பேருக்கு அன்னதானத்திற்கு ஒரு வருஷ காலத்திற்கு பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் கொடுத்த. அரிசி கொடுத்த செட்டியார் அதுக்குண்டான பணத்தை வாங்கிக்கிறார், காய்கறி கொடுத்தவர்கள் அதற்குண்டான பணத்தை வாங்கிக்கிறார், பருப்பு கொடுத்தவர்கள் அதற்குண்டான பணத்தை பெற்று செல்கிறார்கள். யார் யார் என்னென்ன பொருள் சப்பளை பண்ணினார்களோ அந்த பொருளுக்கு உண்டான விலையை பெற்று செல்கிறார்கள். ஒரு வருட காலத்திற்கு ராமானுஜ கோஷ்டிக்கு கொடுத்த பாலுக்கும் தயிருக்கும் வெண்ணைக்கும் நெய்க்கும் நீ பணம் பெற்றுக்கொள்ளு சொன்னார்களாம் வந்த பெரியவர்கள். உடனே அந்த யாதவ மூதாட்டி காதை மூடிண்டா. பாவம் 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 நாளாம். பாவம் பாவம்னு உடனே வந்தவர்களோ காஷ்மீரத்து அந்தணர்கள், வேதசாஸ்திரங்களிலே வல்லவர்கள், மகா ஞானிகள், முனிவர்களைப் போல ரிஷிகளைப் போல தர்மம் கைவந்தவர்கள். ஏனம்மா காதுகளை பொத்தி கொண்டு பாவம் பாவம் என்று சொல்கிறாயே, ராமானுஜ கோஷ்டிக்கு பாலும் தயிரும் கொடுத்தது பாவமா அல்லது விலை வாங்கிக் கொள் என்று சொன்னது பாவமா என்று கேட்டவுடன் ராமானுஜ கோஷ்டிக்கு விலை வாங்கிக் கொள் என்று சொன்ன வார்த்தை பாவம். ராமானுஜரை போல ஒரு மகான் அவதாரம் செய்ததும் கிடையாது, இனி அவதாரம் செய்ய போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட மகான் ராமானுஜர். அவருடைய கோஷ்டிக்கு ஒரு வருட காலத்துக்கு அன்னதானத்திற்கு பாலும் தயிருக்கும் விலை வாங்கிக்கோ என்றால் இது மகா தோஷம் என்றாராம். உடனே அந்த பெரியவர்கள் கேட்டா, ஏம்மா நீ ராமானுஜரை பார்த்திருக்கியா, ராமானுஜரை பார்த்திருக்கியா என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னா, நான் பார்த்ததே இல்லை சுவாமி, ராமானுஜரை பார்க்கல, உனக்கோ வயசாயிடுத்து, ராமானுஜர் பெருமைகளை நீ எப்படி தெரிஞ்சு வச்சுருக்க. உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, பகவான் கண்ணனாக பிறந்து கீதையை சொன்னான், அந்த கீதை இந்த பூலோகத்துக்கு மட்டுமில்ல வைகுந்தத்திற்கும் அதுவே சட்டம். கண்ணபிரான் எதுகுலத்திலே பிறந்து சொன்ன தர்மசாஸ்திரம்தான் பகவத்கீதை. கண்ணன் யாதவனாக சொன்ன தர்மம் பகவத்கீதை. ராமன் க்ஷத்ரியனாக சொன்ன தர்மம் ஸ்ரீராம சரமஸ்லோகம். பகவான் இறைவனாகவே இருந்து சொன்ன ஒரு தர்மம் வராக சரமஸ்லோகம். ஆக இறைவன் இறைவனாகவே இருந்து சொன்ன தர்மசாஸ்திரமும் அவ்வளவு பிரபலமாகவில்லை. ராமன் க்ஷத்ரியனாக இருந்து சொன்ன சாஸ்திரமும் அவ்வளவு மேன்மை பெறவில்லை. இறைவன் இடையனாக சொன்ன பகவத்கீதை
பூலோகத்திற்கு மட்டுமில்லாமல் வைகுந்தத்திற்கும் நீதி நெறி நூல் என்று வயசான ஒரு யாதவ மூதாட்டி சொல்றார். பகவத்கீதையுடைய பெருமை எப்படிப்பட்டது? உடனே வந்த பெரியவர்கள் கேட்கிறார், ஏமா பகவத்கீதையை பத்தி சொல்றியே, கண்ணனை பத்தி சொல்றியே, நீ படிச்சிருக்கியா? சுவாமி, எனக்கு படிப்புக்கு அவகாசமே கிடையாது, நான் படிச்சது கிடையாது, பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னே தெரியாது. சரிம்மா, ராமானுஜரை பத்தி சொல்றியே, ராமானுஜருக்கு அப்படி என்ன விசேஷமான பெருமை? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா, ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேரு, முன்ஜன்மாவிலே ராமானுஜர் யாதவ குலத்திலே பிறந்தார். யோசிச்சு பாருங்க, பலராமன் தான ராமானுஜரா பிறந்தார், பலராமன் தான ராமானுஜரா பிறக்கிறார். அப்ப பலராமன் யாரு? யாதவன். அவதாரங்களிலே எம்பெருமான் எடுத்த அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் இடைக்குலம்ங்கிறது அர்த்தம் இல்ல. பலராமனும் யாதவன் தான். பலராமாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம், கிருஷ்ணாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம். மற்றும் ஒரு பெரிய விஷயம், துர்க்கை. துர்க்கையும் யாதவ பெண். நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறந்த பெண் துர்க்கை. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த பிள்ளை கண்ணன். ஒரு பெரியவர் சந்தேகம் கேட்டார், சுவாமி, இடைக்குலத்திலே வந்து வளர்க்கப்பட்டவர் தான கண்ணன், பிறப்பால் கண்ணன் யாதவனான்னு கேட்டார். இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், பிறப்பால் கண்ணன் யாதவனா? நந்தகோபனுக்கு பங்காளி வசுதேவர், நந்தகோபனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர் வசுதேவர், நந்தகோபர் யாதவர். அப்ப வசுதேவர் எப்படி இருக்க முடியும்? யாதவர் தானே. நந்தகோபனும் யாதவன் தான், வசுதேவனும் யாதவன் தான். நந்தகோபனுக்கு அண்ணாமுறை வசுதேவர். அப்போ நந்தகோபாலனும் வசுதேவரும் எதுகுலந்தான். தேவகி பிராட்டி எதுகுலத்திலே பிறந்தவள், யசோதை பிராட்டி எதுகுலத்திலே பிறந்தவள். தேவகி பிராட்டிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்த பிள்ளை கண்ணன், பிறப்பாலும் யாதவன். நந்தகோபனாலும் யசோதையாலும் வளர்க்கப்பட்டவன் கண்ணன், வளர்ப்பாலும் யாதவன். ஆக எம்பெருமானை 12 மாதம் ஒரு இடைப்பெண் தன் கருவிலே வைத்து சுமந்து நமக்கு கொடுத்திருக்கிறாள். எம்பெருமான் திருப்பதி கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது பெருசு கிடையாது, அதை பெருசா நினைக்கல. ஸ்ரீரங்கம் கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறது பெருசு கிடையாது. பெருமாள் சொல்றார், ஒரு இடைச்சி வயத்திலே நான் 12 மாசம் வாசம் பண்ணேன். யார் சொல்றா? சாட்சாத் கண்ணன். ஒரு இடைச்சி வயிற்றிலே 12 மாசம் நான் கர்ப்பவாசம் பண்ணேன். 12 திங்கள் வயிற்றில் கொண்டா பாங்கினால். கண்ணன் உடம்புல ஓட ரத்தம் யாரு ரத்தம்? யசோதை கொடுத்த தாய்ப்பால். யசோதை இடைச்சிதானே, யாதவ பெண் தானே. ஆக ஒரு யாதவ பெண் கொடுத்த பாலை உண்டு எம்பெருமான் வளர்ந்தான். தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அமிர்தத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கா, எத்தனையோ பிரசாதங்களை வச்சுட்டு காத்துருக்கா. பெருமாள் சொன்னார், எனக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு இது தேவை கிடையாது. ஒரு இடைச்சி கொடுத்த தாய்ப்பாலாலே வளர்ந்த உடம்பு. அதனால கண்ணனுடைய உடம்புல சத்தியம்தான் ஓடும். கிருஷ்ணம் தர்ம சனாதனம். ராமோ தர்மவான் விக்கிரக. ராமனை பார்த்தா தர்மத்தை பார்த்த மாதிரி. தர்மமே ராமனாக அவதாரம் பண்ணித்து. ஆனால் கண்ணனுடைய உயிர் மூச்சு, கண்ணனுடைய பேச்சு, கண்ணனுடைய இயக்கம், ஒவ்வொரு துகளுமே தர்மமாம். காரணம், இடைச்சியின் ரத்தத்தாலே வளர்க்கப்பட்ட, இடைச்சியின் தாய்ப்பாலாலே வளர்க்கப்பட்ட எம்பெருமான் அல்லவா. அதனால மறந்தும் பாபமே பண்ண மாட்டான் கண்ணன். யோசித்து பாருங்கள், ஒரு யாதவ பெண்ணாலே உற்பத்தி பண்ணப்பட்ட பரபிரம்மம் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த எதுகுலத்திலே பலராமனும் பிறந்தான். பலராமாவதாரமும் யாதவ குலத்திலே எம்பெருமான் எடுத்த அவதாரம். யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பிறந்த பெண் துர்க்கை. மாரியம்மன், காளியம்மன், மதுரை மீனாட்சி, அங்கெங்கே சொல்றோம். அந்த எல்லாருக்கும் ஒரு மூல காரணம் யாருன்னா துர்க்கைன்னு பேர். அந்த துர்கா என்று சொல்லக்கூடிய மாரியம்மனும் யாதவ பெண் தான். நாடார்களுக்கு குலதெய்வம் மாரியம்மன், பிறப்பால் யாதவ பெண். யோசித்து பாருங்கள். ஆக துர்க்கையும் யாதவ பெண் தான். பலராமனும் யாதவ குலத்திலே பிறந்தவன், கண்ணனும் யாதவ குலத்திலே பிறந்தவன். 3 அவதாரங்கள் இந்த குலத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அப்ப எப்படிப்பட்ட பெருமை உடைய குலம்! யாதவானாம் சிரோ ரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக விளங்கின சுவாமி ராமானுஜர் பலராமனின் மறு அவதாரம். முன்ஜன்மால யாதவன், அதனால மறுஜன்மாவிலே ஆச்சாரிய ஸ்தானம் கிடைச்சது பலராமனுக்கு. ராமானுஜருடைய பெருமையை மாடு மேய்க்கக்கூடிய அந்த இடைச்சி யாதவ மூதாட்டி சொல்லிண்டே வந்தாளாம்.
வடநாட்டிலே இருந்து வந்த பெரியவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். வேற என்ன ராமானுஜரை பற்றி தெரியும் சொல் என்று சொன்னவுடன் ராமானுஜரை பற்றி பாட்டுக்கள், சமஸ்கிருத பாசுரங்களை பாட ஆரம்பித்தாள். ஏனம்மா இவ்வளவு அழகாக பாடுகிறாயே, நீ படிக்கவில்லை என்கிறாயே, இந்த பாட்டு யார் பாடியது என்று கேட்டார்களாம் வந்த பெரியவர்கள். அந்த அம்மா சொன்னா, சுவாமி, யாரோ 2 சின்ன குழந்தைகள் வருவா, ஒரு பையன் அழகா இருப்பான், தலையில ஒரு தலப்பா கட்டியிருப்பான், கையில மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குச்சி வச்சிருப்பான், மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குச்சி வச்சிருப்பான், நெத்தியில் திருமண் காப்பு நாமம். அவனுடைய காதலி அழகான பெண், 2 பேரும் கொஞ்சி குலாவிப்பா. இந்த சிறுவயது தம்பதிகள் திருப்பதி மலையிலேருந்து இறங்கி வருவா. மலையிலே உயர்ந்த மரங்கள்ல நிறைய கொடி இருக்கும், அந்த கொடியில ஊஞ்சல் கட்டுவா. இந்த பிள்ளை என்ன பண்ணுவான், தன்னுடைய காதலியே அந்த கொடி கட்டி ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல உட்கார வச்சு அந்த ஊஞ்சலை ஆட்டுவானாம். ஒரு பாட்டு பாடி ஆட்டுவான். கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை இறங்கிடுவா, அந்த பெண் பிள்ளை இறங்கிடுவா, இவன் ஊஞ்சல உட்கார்ந்துப்பான், அந்த பெண் பிள்ளை ஊஞ்சலை ஆட்டுவாளாம். இந்த பிள்ளையும் அவனுடைய மனைவியும் ஒருவரை உட்கார வைத்து மற்றொருவர் ஆட்ட, அப்படி ஆட்டிக்கொண்டே பாடிய பாசுரம் ராமானுஜருடைய பெருமைகள். ராமானுஜர் எதுகுலத்திலே பலராமனாக பிறந்து கலியிலே எதுகுலத்திலே யதுராஜன், கலியிலே யதிராஜன். ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேருண்டோ இல்லையோ, ராமானுஜருக்கு எதிராஜர்னு பேரு. உலகம் புகழ 108 திவ்யதேசத்து பெருமாளுக்கும் குரு ராமானுஜர், 108 திருப்பதிகளுக்கும் குரு ராமானுஜர். அந்த ராமானுஜருக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைத்தது என்றால், முன்ஜென்மாவிலே ராமானுஜர் ஒரு யாதவர், யதுராஜர் பலராமன். இந்த குலத்திலே பிறந்ததாலே மறுஜென்மாவிலே உயர்ந்த ஸ்தானம் ராமானுஜருக்கு கிடைத்தது, யதுராஜர் யதிராஜர். இந்த பெருமைகளை பூரா அந்த பெண்ணும் பிள்ளையும் ஊஞ்சல் ஆட்டிக்கொண்டே பாடுவார்களாம். இந்த பாட்டி பாடி காமிச்சா. வந்தவர்கள் கேட்டா, வடநாட்டு பிராமணர்கள், ஏமா அந்த தம்பதிகள் எங்கே இருக்கா, இவ்வளவு அழகா பாடுறாளே, பல ரகசியங்களை பாடுறாளே, இந்த தம்பதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்க அந்த அம்மா அழ ஆரம்பிச்சாலாம். தெரியலையே சுவாமி, ஒரு நாள் சாயந்தர வேளை இவா 2 பேரும் பாடிட்டு இருந்தா, சாயந்தரம் காட்டுக்குள்ள போயிட்டா, சின்னஞ்சிறுசிகள் பாடுறாளே, நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி பார்த்தேன். இவா 2 பேரும் காட்டுக்குள்ள போயிட்டா, மழை மேகம் கருத்தது, அவர்கள் நடந்த காலடி சுவட்டை பார்த்துட்டே போனேன். காட்டுக்குள்ள எங்க போனான்னு தெரியாது. அந்த பிள்ளை போன இடத்தை பார்த்தா அந்த பாதங்கள் வைத்த இடத்திலே சங்கு சக்கர முத்திரை இருந்தது, பெண் பிள்ளையுடைய பாதங்கள் வைத்த இடத்திலே தாமரை பூ இருந்தது என்ற உடனே வடநாட்டு அந்தணர்கள் அந்த யாதவ மூதாட்டி கீழே விழுந்து சேவித்தார்களாம். அம்மா, நீ பார்த்தது சாதாரண பிள்ளையும் சாதாரண பெண்ணும் அல்ல, சாட்சாத் கண்ணனம் பெருமான். சாட்சாத் கண்ணனே திருப்பதியிலே திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக விளங்குகிறான். அந்த ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கை தாயாருமே ஒரு இடைச்சிறுவனை போல, அவன் காதலியை போல வந்து ராமானுஜர் பெருமைகளை பாடி உள்ளார்கள் என்று தெரிந்து கொண்டார்களாம் வடநாட்டை சார்ந்த பெரியவர்கள். உடனே அந்த பெரிய அம்மாவை அழைச்சு, அம்மா, ராமானுஜரை பத்தி இப்படி பாடுறியே, ராமானுஜர் திருப்பதி மலை மேல இருக்கார், உனக்கு என்ன வேணுமோ அவரிடத்திலே போய் கேள். எனக்கு என்ன சுவாமி, வயசாயிடுத்து, இனிமே பிறக்காத மோட்சம் வேணும், வைகுந்தம் பரமபதத்திலே ஒரு இடம் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு அந்த வயசான அம்மா கேட்டாலாம். நீ ராமானுஜரை பார்த்து கேள் என்றவுடன் அந்த அம்மா திருப்பதி மலைக்கு ஏறி போறா. முதல்ல அப்பதான் மலைக்கு போறா. ராமானுஜரை போய் பார்த்து சேவித்து, சுவாமி, அடியேனுக்கு வைகுந்தம் கொடுக்க வேண்டும் கேட்டாளாம். ஏமா, நீ எந்த ஊருமான்னு கேட்கிறார் ராமானுஜர். நான் திருப்பதி அடிவாரத்திலே மாடுகளை மேய்க்கக்கூடிய யாதவ ஜாதி. ரொம்ப சந்தோஷமா, திருப்பதி பெருமாளை சேவிச்சிருக்கியா, திருமலை பெருமாள், திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பெருமாளை சேவிச்சிருக்கியான்னு கேட்டாராம் ராமானுஜன். நான் பார்த்ததே இல்லை சுவாமி நாளாம். என்னம்மா, திருப்பதி மலை அடிவாரத்தில் இருக்க மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்ததே கிடையாதா? அந்த அம்மா சொன்ன, ஆமா சுவாமி, நான் மலைக்கு போய் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று ஒரு தூக்குச்சட்டியில சாப்பாடு எடுத்துப்பேன். பெருமாளை சேவிச்ச பிறகுதானே சாப்பிடணும், அதனால தூக்குல சாப்பாடு எடுத்துப்பேன். என் வீட்டு வாசல்ல கிளம்பும் போது ஒரு பசுமாடு அம்மான்னு கூப்பிடும். உடனே மாட்டுக்கோட்டத்துக்கு போய் அந்த பசுமாடை பார்த்தா பிரசவிக்கக்கூடிய வேதனையில அந்த மாடு அங்கேயும் இங்கேயும் ஆடும். உடனே அந்த மாட்டுக்கு பிரசவம் பார்ப்பேன், கன்று போடும். ஒரு 2-3 நாள் இருந்து அந்த கன்றுக்கு சுஷ்ரூஷ பணிவிட பண்ணுவேன். அந்த கன்று கொஞ்சம் பெருசாகும், சரி மலைக்கு போலான்னு கிளம்புவேன், இன்னொரு மாடு பிரசவிக்கும். இப்படி பசுக்களை ரட்சிப்பதிலேயே பொழுதுபோக்கியதாலே திருமலை வாசனான பெருமாளை சேவிக்க முடியவில்லை. ராமானுஜர் சொன்னார், அம்மா, எத்தனை பசுமாடுகள் உங்ககிட்ட இருக்கு? 1 2 சுவாமி, எண்ண முடியாது. எண்ண முடியாத பசுக்கள் கண்ணனம் பெருமானுடையது. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எண்ண முடியாத பசுக்களை ரட்சிக்கிறியே,
எத்தனையோ யுகக்கணக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்கின்ற தேவர்களுக்கு கிடைக்காத பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. 33 கோடி தேவர்கள் பட்டினி கடந்து தவம் செய்கிறார்கள், ஒரு காலிலே நின்று கொண்டு தவம் செய்கிறார்கள், வருடக்கணக்கிலே தலைகீழாக தொங்கிக் கொண்டு மலை எத்தனையோ கஷேத்திரங்களிலே ரிஷிகள் தவம் செய்தார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எத்தனை ரிஷிகள் தவம் செய்தாலும் நீ இடைக்குலத்திலே பிறந்து இத்தனை பசுமாடுகளை ரட்சித்தாயே, அத்தனை தேவர்கள் பண்ணின தவத்தின் பலனை தராசில ஒரு தட்டுல வச்சு நீ பசுமாடுகளை ரட்சித்த பலனை ஒரு தட்டுல வச்சா உன்னுடைய தட்டு தான் பாரமா இருக்கும். நீ செய்த கோ சம்ரட்சணமே உயர்ந்த தர்மம். அதனால உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீதான் இந்த 20,000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு பால் கொடுத்தியாமே, தயிர் கொடுத்தியாமே, அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு ராமானுஜர் கேட்கிறார். சுவாமி, அத்தனையும் கண்ணன் பெருமானுடைய சொத்து, எனக்கு ஏதோ மோட்சம்னு ஒண்ணு இருக்காமே, அது கொடுங்கோ. வைகுந்தத்திலே ஒரு இடம், பிறவாத நிலை வைகுந்தம், வைகுந்தத்திலே ஒரு இடம் கொடுங்கோன்னு அந்த அம்மா கேட்கிறார். உடனே சுவாமி ராமானுஜர், நீ உள்ள போய் திருப்பதியில் வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கார், அவரை போய் சேவித்து தரிசனம் செய்து அவரிடத்திலே வைகுந்தம் கேள், உனக்கு கிடைக்கும்னு சொன்னாராம் ராமானுஜர். உடனே இந்த அம்மா கோபுர வாசலுக்கு போறா. ஏ வெங்கடாஜலபதி அப்படின்னு கூப்பிடுறா. ஏ வெங்கடாஜலபதி, எங்கள் குரு ராமானுஜர் அனுப்பியிருக்கார், அதனால உன்னை பார்க்க வந்தேன், நானா வரல. அடுத்தாப்புல நுழைஞ்சா. ஏ சீனிவாசா, எங்கள் குரு ராமானுஜர் அனுப்பினார், அதனால பார்க்க வந்தேன். 3வது துவாரத்துக்கு போறா. ஏ கோவிந்தா, எங்கள் குரு யதுராஜர் அனுப்பினார், அதனால பார்க்க வந்தேன். ஆக 7 துவாரம், 7 விதமாக பெருமாளை அழைத்து மூலஸ்தானத்துக்கு முன்னே போய் நிற்கிறார். மூலஸ்தானத்துக்கு முன்பே போய் நின்றவுடன், ஏ பெருமாளே, எங்கள் குரு ராமானுஜர் அனுப்பியிருக்கார், அதனால் நான் உம்மை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். பெருமாள் முதல்ல அந்த யாதவ மூதாட்டியை பார்த்து வாய் திறந்து பேசுறார். திருப்பதி பெருமாள் அந்த யாதவ மூதாட்டியை பார்த்து கேட்கிறார், வாம்மா, நீ திருப்பதி மலை அடிவாரத்தில் தானே இருந்த, கிட்டத்தட்ட 100 வயசு ஆக போறது, இதுவரைக்கும் என்ன வந்து நீ பார்க்கலையே, இதுவரைக்கும் நீ என்ன வந்து பார்க்கல, இப்ப வந்திருக்கே, என்ன காரணம் என்று பெருமாள் கேட்கிறார். திருப்பதி வெங்கடாஜலபதி ஒரு யாதவ மூதாட்டிட்ட பேசுறார். இத்தனை நாள் என்ன பார்க்க வரல, இப்ப பார்க்க வந்திய, என்ன காரணம்? அந்த அம்மா சொன்னா, சுவாமி, உன்னை பார்க்கணும்னு ஆசை, உன் மலையை பார்ப்பேன், கும்பிடுவேன், உன் மலையை பார்ப்பேன், மலைச்சரிவிலே பசுமாடுகளை மேய்ப்பேன், இந்த கோஷ்டிக்கு பால் தயிர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பசுமாடுகள் என்னை ரட்சித்தன. பெருமாள் கேட்கிறார், ஏம்மா இத்தனை பசுமாடுகளை காப்பாத்தின, ஆயிரக்கணக்கான 20,000 பக்தர்களுக்கு தினந்தோறும் பாலும் தயிரும் கொடுத்தியே, பெரிய புண்ணியம் உனக்கு இருக்கே, அப்புறம் எனக்கு எதுக்கு, என்ன எதுக்கு பார்க்க வந்தேன்னு பெருமாள் கேட்கிறார். நான் எங்க சுவாமி புண்ணியம் பண்ணேன், மாடுகள் பூரா பெருமாளுடையதாச்சே, உம்முடைய மாடாச்சே சுவாமி, உன்னுடைய சொத்து, அந்த மாடுகளை நான் மேய்க்கல, அந்த பசுக்கள் தான் என்ன மேய்ச்சுது, பசுக்கள் தான் என்ன மேய்ச்சுது. சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் பெருமாள். வைகுந்தத்திலே ஒரு இடம் வேணும்னு கேட்கிறார். பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்தியிட பேசினார், ராமானுஜரிடத்திலே பேசினார், ஸ்ரீனிவாச பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே பேசினார், வேதம் தெரியாத யாதவ மூதாட்டியிட பேசினார். குலத்தின் மேன்மையை பார்த்து திருமலை திருப்பதி பெருமாளே ஒரு யாதவ பெண்ணிடம் பல மணி நேரம் பேசுறார். பெருமாள் கேட்கிறார், சரி வைகுந்தம் வேணும்னு கேட்கிறியே, ராமானுஜரிடத்திலே போய் கேள், சுவாமி ராமானுஜர் உயர்ந்தவர், ராமானுஜரிடத்திலே போய் கேள், அவர் தருவார். உடனே இந்த அம்மா சொல்றா, ராமானுஜர் தான் சுவாமி என்ன அனுப்பிச்சார், எனக்கு வைகுந்தத்திலே ஒரு இடம் வேணும், ராமானுஜர் தான் அனுப்பிச்சார், எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கிறார். உடனே பெருமாள் சொல்றார், இந்த இடம் மட்டுமில்ல, சகல புவனங்களும் ராமானுஜருக்கு நான் குரு தட்சணையா கொடுத்துட்டேன், அதனால அவரிடத்திலே போய் கேள். இந்த அம்மா சொல்றா, எங்க குரு ராமானுஜர் பொய் சொல்ல மாட்டார், ராமானுஜரிடத்திலே வைகுந்தம் வேணும்னு கேட்டேன், அவர் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்க சொன்னார், நீர் பொய் சொல்றீர். பெருமாளை பார்த்து, ஏ எம்பெருமானே நீ பொய் சொல்கிறாய் என்று துணிந்து சொன்ன ஒரு பெருமை துணிச்சல் அந்த யாதவ மூதாட்டிக்கு. பெருமாளே நீ பொய் சொல்றீர். பெருமாள் கோபம் வந்தது, ஏம்மா நீ யாதவ மூதாட்டி, மாடு மேய்க்கிற, நான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், 33 கோடி தேவர்களும் திருமலை திருப்பதியை சுத்தி சுத்தி என் தரிசனம் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கா, ஏதோ நீ 100கணக்கான பசுமாடுகளை காப்பாத்திட்ட, ராமானுஜர் அனுப்பிச்சாரு சொல்லிட்ட, அதற்காக நான் சிலையாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறேன். தபசு செய்த தேவர்கள்ட்ட நான் பேசல, யாகம் செய்த முனிவர்கள்ட்ட பேசல, எதுகுலத்திலே பிறந்த பிறப்பாலே உன்னிடத்திலே நான் பேசுகிறேன். பெருமாள் சொன்ன வார்த்தை, யாதவ குலத்திலே பிறந்ததால உங்ககிட்ட நான் பேசுறேன், என்ன போய் பொய் சொல்றேன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு துணிச்சல்? பெருமாள் கேட்கிறார், உனக்கு எவ்வளவு துணிச்சல்? அந்த அம்மா சொன்னா, சுவாமி நீர் பொய் தான் சொல்றீர்,
உம வண்டவாளம் தெரியாதா? எங்க வீட்டிலான நீர் பிறந்தீர், பெண்ணே திருடினீர், அடித்தோம், கட்டி போட்டோம், தேவர்கள் கட்டின கட்டு உம்மால அவிர்க்க முடிஞ்சது. எங்க இடைச்சி ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்ட தான் கட்டுண்டு இருந்தான். ஒரு இடைச்சி வெண்ண திருடின கண்ணனை பிடிச்சு ஒரு தாம்பு கயத்தை எடுத்து கட்டலான்னு தாம்பு கயத்தை பார்க்கிறான். ஐயோ, இந்த கயிறு குழந்தையுடைய இடுப்பை உறுத்துமே, இந்த கயரால் கட்டினால் கண்ணன் இடுப்பு வலிக்குமே என்று அதை விட சின்ன கயிறு, அந்த சின்ன கயிறை பார்க்கிறான். இதுவும் கண்ணன் இடுப்புக்கு உறுத்துமே, இன்னும் சின்ன கயிறு, இன்னும் சின்ன கயிறு. கண்ணுக்கே தெரியாத குறுங்கயத்தை எடுத்தாளாம். லேசா அப்படி தொட்டாலே அந்த கயிறு அருந்து போயிடும். அப்படி மெல்லிய கயத்தை எடுக்கிறார். கண்ணன் கயரால் கண்ணனுடைய இடுப்பை தாம்பு கயிற்றால் கட்டினால் அந்த குழந்தையின் திருவயிறு உறுத்துவே என்று எம்பெருமானிடத்திலே உள்ள பாசத்தாலே ஒரு இடைச்சி ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்ட. ஆய்ச்சி குறுங்கயிறு சின்னது, குறுங்கயிறு கண்ணி குறுங்கயிறு, கண்களுக்கே புலப்படாத மென்மையான கயிறு. ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்ட கட்டினாலாம். அந்த கண்ணை இப்படி கையை வச்சுட்டான். சகடாசுரன் ஒரு அசுரன் வந்தான். ஒரே உத சம்ஹாரம் பண்ணிட்டேன். என்ன சங்கிலியால கட்டி போட்டா, இரும்பு சங்கிலியால. இப்படி ஒரு அசைப்பு அசைச்சேன், இரும்பு சங்கிலி தூள் தூளா போச்சு. நீ இத்தினூண்டு கயத்தை வச்சு கட்டுற, இந்த கயத்தையா என்னால் அறுக்க முடியாது, நீ அந்த பக்கம் போ, நான் அறுத்துறேன் என்று பரபிரமமான கண்ணனை கட்டி போட்ட உடனே அந்த கண்ணன் நினைச்சானா, அந்த இடைச்சி கொஞ்சம் தள்ளி போனா. இந்த பெருமாள் என்ன பண்ணார், லேசா தன் சுண்டு விரலால் அந்த கயத்தை அறுக்க பார்க்கிறார், அறுக்க முடியல. கட்டவரலால் அறுக்க பார்க்கிறார், அறுக்க முடியல. ஒரு கையால் அறுத்து பார்க்கிறார், அறுக்க வரல. தன்னுடைய தெய்வீக பலன் முழு பலத்தையும் பிரயோகித்து இடுப்பிலே கட்டப்பட்ட கயத்தை அறுத்து பார்க்கிறாராம் கண்ணன், அறுக்கவே முடியலையாம். பெருமாள் யோசிக்கிறார், இரும்பு சங்கிலி அறுத்தேன், கனமான கைத்தை அறுத்தேன், சகடாசுரனை வதம் செய்தேன், அந்த அசுரனை வதம் பண்ணேன், இந்த அசுரனை வதம் பண்ணேன், ஒரு இடைச்சி ஆய்ச்சி இந்த இடைக்குல தாய் கட்டின கயத்தை அறுக்க முடியவில்லையே என்று அந்த பெருமாள் அந்த கயத்தை பார்க்கிறாராம். கண்ணனுக்கே கண்ணுக்கு புலப்படல, அவ்வளவு மென்மையான கயிறு. ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்ட தான் கட்டுண்டு இருந்தான். அடாடா, இது கயிறு கிடையாது, இந்த இடைச்சி பாசத்தாலே என்னை கட்டிவிட்டாலே இந்த குலத்திற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பாசத்தாலே கட்டிவிட்டால் இந்த பாசத்தை அறுக்க என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று பகவான் அந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு இந்த இடைக்குலத்திற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று ஓ என்று அழுதானாம் கண்ணன். இடைக்குலத்திற்கு என்ன கைமாறு செய்வேன் என்று சாட்சாத் கண்ணபெருமான் ஓ என்று கதறி அழுதானாம். ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்ட தான் கட்டுண்டிருந்தான். இடையர்கள் கண்ணனை தெய்வமாக பார்க்கவில்லை, இடையர்கள் கண்ணனை உயர்ந்தவனாக பார்க்கவில்லை. இடையர்கள் கண்ணனை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்தார்கள். ஓடுவார் விழுவார் உகந்து அலிப்பார், நாடுவார் நம் பிரான் எங்குற்றான் என்பார், பாடுவார்களும் பல் பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று திரு ஆயர்வாடியே. ஏ கண்ணோ, இந்த மாட்டை குளிப்பாட்டிடுவானா, உடனே தலையில துண்ட கட்டிண்டு ஒரு வேலைக்கார மாதிரி ஓடுவானாம் கண்ணன். இப்படி பாசத்தை பொழிந்து எம்பெருமானை வளர்த்து காப்பாற்றி இன்று உலகம் முழுவதும் கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமி கண்ணன் பிறப்பு கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு முழு முதல் முக்கிய ஒரே காரணம் யாதவ குலம். யாதவானாம் சிரோ ரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இந்த பெருமாள் திருப்பதி பெருமாள்கிட்ட இந்த அம்மா சண்டை போடுறா. எங்க இடைச்சி ஒரு கயத்தை கட்டினாலே ஒன்னால அறுக்க முடிஞ்சுதா? திருப்பதி பெருமாள்கிட்ட அந்த மாடு மேய்க்கிற மூதாட்டி சண்டை போடுறா, அறுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வாங்கோ பெருமாளே, ஏன் கட்டி போட்டா அந்த அம்மா? நீர் திருடினீர், திருடினீர், பொய் சொன்னீர், கன்னம் வைத்தீர், களவு செய்தீர், மோசடி செய்தீர். பெருமாளை பார்த்து ஒரு எதுகுல பெண் பேசுறா, திருடினீர். உடனே பெருமாள் தலையை குனிஞ்சாராம். இங்க வா, சத்தமா சொல்லாது. பெருமாள் சொல்றார், அம்மா உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன கேட்கிறேன் நான் கொடுத்துறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றத்தை ஒப்புக்கொண்டதா தானே அர்த்தம். ஏ பெருமாளே, நீர் பொய் சொல்றீர், நீர் பொய் சொல்றீர் என்று திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்து ஒரு யாதவகுல மூதாட்டி கையை நீட்டி பேசும்போது பெருமாளை பார்த்து கையை நீட்ட முடியுமா? நமக்கு நேரம் ஒரு போலீஸ்காரர் வரார், நீ கையை நீட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாதாரண போலீஸ்காரருக்கே கையை நீட்ட முடியாது, அவர் நீட்டுவார் கையை, நம்ம நீட்ட முடியுமா? ஆனால் 33 கோடி தேவர்களையும் படைத்த பரமாத்மாவை பார்த்து கையை நீட்டி பேசக்கூடிய சுதந்திரம், தைரியம், அருகதை ஒரே ஒரு குலத்திற்கு தான் உண்டு. அந்த குலம் யாதவ குலம்.
பெருமாளை பார்த்து கேட்கிறா, நீர் திருடி நீர் பொய் சொன்னீர். ஆமாம்மா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தந்துடுறேன். நான் பண்ணதெல்லாம் வாஸ்தவம் தான், திருடினேன், பொய் சொன்னேன், இடைச்சிகள் கட்டி போட்டா என்னால் அறுக்க முடியல, வாஸ்தவம் தான், உனக்கு என்ன வேணும்? அந்த அம்மா சொன்னா, எனக்கு என்ன சுவாமி வேணும்? என்கிட்ட இல்லாத வஸ்துவை தானே கேட்க போறேன், பரமபதத்திலே எனக்கு ஒரு இடம் கொடும்னு கேட்டாராம். உடனே பெருமாள் சொல்றார், அம்மா, ராமானுஜருக்கு நான் குருதட்சணையாக சகல புவனங்களையும் கொடுத்து விட்டேன். இந்த லோகத்தையும் கொடுத்தாச்சு, வைகுந்தத்தையும் கொடுத்தாச்சு. ஆக சகல புவனங்களுக்கும் அதிபதி சுவாமி ராமானுஜர். ராமானுஜரிடத்திலே சென்று நீ பரமபதத்தை கேட்டால் அவர் கொடுப்பார். அப்போ இந்த அம்மாக்கு நம்பிக்கை இல்லை பெருமாள் மேல. சுவாமி இங்க வாங்கோ, எங்க குரு ராமானுஜரை நாங்க நம்புறோம், உண்மை நம்ப மாட்டோம். உங்க கைப்பட ஒரு லெட்டர் கொடு, உங்கள் கைப்பட ஒரு ஸ்ரீமுகம், ஸ்ரீமுகம்னு சொன்னா லெட்டர்னு அர்த்தம், ஒரு கடிதாசி கொடுங்க. உடனே பெருமாள் ஒரு பனை ஓலை எடுத்து, ஸ்ரீ ராமானுஜருக்கு விண்ணப்பம், இந்த யாதவ குல மூதாட்டிக்கு பரமபதத்திலே ஒரு இடம் கொடுத்தருள வேணும், இப்படிக்கு ஸ்ரீவேங்கடேசார் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். இந்த அம்மா அது அப்படி ஒரு சுருட்டு சுருட்டி முந்தானை முடிச்சிலே ஒரு சுருக்கு போட்டு நேர ராமானுஜரை பார்க்க போறா. வாமா பெருமாள் சேவிச்சியா, எப்படி இருக்கேன்னு சுவாமி ராமானுஜர் கேட்கிறார். இந்த அம்மாவை பார்த்து, என்ன சுவாமி அவர் பொய் சொல்றார், பெருமாள் பொய் சொல்றார். ராமானுஜருக்கு அதிர்ச்சி, என்னது திருவேங்கடமுடையான் பொய் சொல்றானா, திருப்பதி பெருமாள் பொய் சொன்னாரா? ஆமா சுவாமி என்று திருப்பதி கோவிலுக்குள் நுழைந்தது முதல் திருவேங்கடமுடையான் பெருமாளோடு வாக்குவாதம் செய்தவரை, அந்த லெட்டர் வாங்குற வரைக்கும் அந்த அம்மா ராமானுஜரிடத்திலே நடந்த விவரங்களை ஒன்றுவிடாமல் சொன்னாலாம். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த அம்மா ராமானுஜருக்கு கொடுத்த லெட்டரை, பெருமாள் கொடுத்த லெட்டரை ராமானுஜரிடத்திலே காட்ட, அந்த பனை ஓலையிலே நம்மை ராமானுஜனுக்கு விண்ணப்பம், இந்த யாதவ குல மூதாட்டிக்கு ஸ்ரீவைகுந்தத்திலே ஒரு இடம் தந்தருள வேணும் என்று பெருமாள் ஸ்ரீவேங்கடேசான் கையெழுத்து போட்ட லெட்டரை பார்த்தோன்னே ராமானுஜருக்கு ஆனந்தம். அவர் சொன்னார், அம்மா நான் உனக்கு வைகுந்தம் கொடுக்கணுமா? எவன் ஒருவன் எதுகுலத்திலே பிறந்து யாதவனாக வாழ்கிறானோ அவர்களுக்கு புனர் ஜென்மாவே கிடையாது. யாரொருவர் எதுகுலத்திலே பிறந்து யாதவனாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுஜென்மா கிடையாது. சத்தியம் சத்தியம்னு சொன்னாராம். அப்போ சாட்சாத் திருப்பதி பெருமாள் இந்த குலத்தை கொண்டாடி இருக்கார். திருமாலின் சோலை அழகர் இந்த குலத்தை கொண்டாடி இருக்கார். திருப்பதியில் நீங்க தானே இருக்கேன்? ஆமா, நான் தான் இருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக யார் இருக்கா? அங்கேயும் நான் தான் இருக்கேன். திருப்பதியில் சொன்ன வார்த்தை என்ன? யார் ஒருவர் ராமானுஜ தாசர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு புனர்ஜென்மா கிடையாதுன்னு திருப்பதியில் சொன்னீரே. நான் ராமானுஜ தாசனா இருக்கேன், எனக்கு மறுஜென்மா உண்டா இல்லையான்னு கேட்டாராம் கூரத்தாழ்வான் அழகரிடத்திலே. அழகரிடத்திலே கூரத்தாழ்வான் சொன்னார், ராமானுஜ தாசர்களுக்கு மறுஜென்மா கிடையாது என்று திருப்பதியிலே சத்தியம் பண்ணி கொடுத்தீர், எனக்கு மறுஜென்மா உண்டா இல்லையா? அழகர் சொன்னார், மறுஜென்மா கிடையாது. அழகர் சொல்றார், மறுஜென்மா கிடையாது. அப்போ என்னுடைய துக்கத்தை எப்படி போக்க முடியும்? என்னுடைய துக்கம் யாதவ குலத்திலே ஒரு பிறவி வாய்க்க பெற வேணும். எதுகுலத்திலே பிறக்கவில்லையே என்பது எனக்கு துக்கம், அந்த துக்கத்தை உம்மால போக்க முடியாதுன்னாராம். உடனே அழகர் ஒத்துண்டார், ஆம், எதுகுலத்திலே பிறக்க வேண்டுமேயானால் எத்தனையோ பிறவி தவம் செய்ய வேண்டும். நீர் அவ்வளவு தபசும் பண்ணிருக்கீர். ராமானுஜ தாசர், ராமானுஜ தாசர்களுக்கு மறுஜென்மாவே கிடையாது. மறுஜென்மா என்று ஒன்று இருந்தா தான் அடுத்த பிறவில யாதவனா பிறக்க முடியும். மறுஜென்மாவே இல்லைங்கும் போது அந்த பிறவி கிடைக்குமா? ஆக பிராமண குலத்திலே பிறந்து ராஜாவாக ஆட்சி செய்து பெருமாளிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய வல்லமை படைத்த கூரத்தாழ்வானுக்கு ஒரே குறை, தனக்கு யாதவ குலத்திலே ஒரு ஜென்மா, ஒரு பிறவி கிடைக்கவில்லையே. ஆக பெரியவர்கள் அனைவரும் இந்த குலத்திலே ஒரு பிறவி வாய்க்க பெறவில்லை என்று ஏங்கி தவிக்கும் பொழுது, இந்த குலத்திலே பிறந்தவர்களான யாதவர்களுக்கு இல்லாத மேன்மை யாருக்குமே கிடையாது. வேதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், மகாபாரதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பாகவத புராணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிநாட்டவர்கள் அனைவரும் நம்முடைய வேதங்களை, சாஸ்திரங்களை, ஆகமங்களை மதிக்கிறார்கள். அனைத்து கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டுள்ள ஒரே குலம் யாதவ ஜாதி. எவ்வளவு பெருமை உங்களுக்கு! பேருக்கு பின்னாடி யாதவன் போட்டுண்டா போருமா? கோவிச்சுக்க கூடாது. நீங்கள் உயர்ந்தவர்கள். மீண்டும் சொல்கிறேன், எங்களை மிகவும் பிற்பட்ட பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்வதைப் போல
எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் யாதவர்கள். உலகிற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யாதவர்கள், அன்றும் இன்றும் வருங்காலத்திலும். எனவே ஏதோ கிருஷ்ண ஜெயந்தி மாதவன் சுவாமி வந்தார் ஏதோ சொன்னார் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த பணியில் ஒரு துளியை பட்டினம் காத்தான் நள்ளிரவு 11 மணி 11 முதல் 12:30 1 மணி வரை நள்ளிரவு அவர் தூங்கிட்டு இருப்பார் பாவம். அந்த டயத்திலே நீங்கள் பண்ண ஒரு சத்தியம், நீங்கள் பண்ண ஒரு தியாகத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவுடன் படிக்காதவர்கள் கூட, கோபாலகிருஷ்ணன் சாரை பார்க்காதவர்கள் கூட கண்ணீர் வடித்தார்கள். கோபாலகிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கா, போட்டோல பார்த்திருக்கா, டிவியில பார்த்திருக்கா, நேரில் பார்க்காத பாமர மக்கள் கண்ணீர் விட்டார்கள். அந்த அளவிற்கு எல்லோரும் உங்களிடத்திலே பிரீதிகரமாக இருக்கிறார்கள். நம்முடைய டாக்டர் அவர்களிடத்திலேயும் ஒரு விஷயத்தை விண்ணப்பித்தேன். நீங்கள் ஒரு குழு அமைத்து முதலிலே மாவட்டம் வாரியாக எந்த கட்சியா இருந்தாலும் கவலை இல்லை, முதலில் நீ யாதவன், பிறகு நீ திமுகவோ அண்ணா திமுக, அது அடுத்த பட்சம். முதல் உன் குலத்திற்கு வழியை தேடுங்கள். உங்கள் குலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பதற்கு உயர்ந்த கல்வி ஸ்தாபனங்களை ஆரம்பியுங்கள். உங்கள் தர்மங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு பழமொழி, கீழே கிடந்தால் எடு, உடையவர் கேட்டால் கொடு. கீழே கிடந்தால் அர்த்தம், கீழே கிடப்பது, கீழே ஆழத்திலே அர்த்தம். வேதாந்தம் ஆழம் மிக்கது. வேதத்திற்கு பொருள் எத்தனை பேர் எழுதியிருக்கா? இன்று வரை முடிக்க முடியவில்லை. திருப்பாவைக்கு பொருள் எழுதியிருக்கிறார்கள், இன்று வரை முடிக்க முடியவில்லை. திருப்பாவையில் மாயனை மண்ணு ஒரு பாசுரத்திற்கு 20 மணி நேரம் நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், முடிக்கல. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை என்ற ஒரு அர்த்தத்திற்கு, ஒரு வார்த்தைக்கு 64 பொருள். 64 பொருளும் யாதவ குலத்தை பற்றி. தூய பெருநீர் யமுனை துறைவனை என்ற ஒரு வரிக்கு 64 அர்த்தம். அந்த 64 அர்த்தமும் யாதவர்களை பற்றியே உள்ளது. எனவே உங்கள் குலப்பெருமைகளை தெரிந்து கொள்ள உயர்ந்த அறக்கட்டளையை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு டிவி சேனல் பண்ணுங்கன்னு சொல்லலாம் நினைச்சோம். யாரோ ஒரு நல்லவர் அதை பண்ணியிருக்காரா, யாதவம் டிவி, வின் டிவி. அவர் ஜெயிச்சுட்டார். நான் யாரோ நினைச்சுட்டு இருந்தேன். கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னார், இந்த டிவி சேனலே போல ஒரு பப்ளிக் மீடியா இன்னைக்கு எதுவும் கிடையாது. இந்த டிவியில நீங்கள் யாதவ குலம் என்ற ஒரு பெயரிலே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா மற்றவர்கள் ஏதோ என்னமோ நினைப்பா. நீங்கள் தியாக வரலாறு அல்லது ஏதோ புனித பாரதம் அல்லது பாரதத்தின் மேன்மை அல்லது ஏதோ ஒரு பொதுவான பெயரில் ஒரு தொகுப்பு ஏற்பாடு செய்யுங்கள். எல்லா திவ்ய தேசங்களிலும் யாதவர்களுக்கு ஒரு ரைட், ஒரு பெருமை உள்ளது, அது மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஸ்ரீரங்கத்திலே யாதவர்களுக்கு மிராஸ் உள்ளது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. திருமலை திருப்பதியிலே முக்கியமான நிர்வாக பொறுப்பு யாதவர்களுக்கு இருக்கிறது, அது மற்றவர்களுக்கு தெரியவில்லை. திருக்கோஷ்டூரிலே யாதவர்களுக்கு மிராஸ் உண்டு, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஆங்காங்கு உள்ள பெருமைகள் கூட அந்தந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியல. திருவல்லிக்கேணி சொல்லிட்டார், திருவல்லிக்கேணியிலே உயர்ந்த பொறுப்பு உள்ளது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எனவே யாதவ குலத்தை பற்றி வரலாற்றில் யாதவர்கள், புராணத்தில் யாதவர்கள், வேதத்தில் யாதவர்கள், சாஸ்திரத்தில் யாதவர்கள், தியாகத்தில் யாதவர்கள், வழி அரசியலில் யாதவர்கள் பண்ணுங்கோ. ஏன்னா நீங்கள் செய்த தியாகம், நீங்கள் செய்த பணி உலகில் மற்றவர்களுக்கு தெரிந்து அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும், நாங்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். அரசர்கள் கூட பொக்கிஷத்தின் கஜானா சாவி யாதவர்கள்ட்ட தான் கொடுப்பாளாம். பழைய காலத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ராஜாக்கள் ட்ரெஷரி இருக்கு பார்த்தீங்களா, கஜானா கருவூலம், ராஜாக்கள் நகை பணம் வைக்கக்கூடிய இடத்துடைய சாவியை யாரத்திலும் நம்பி தர மாட்டான், யாதவர்கள்ட்ட நம்பி கொடுப்பாளாம். ஏன்னா அவன் கழுத்தையா இருந்தா கூட துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ணாத குலம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜாதி உங்க ஜாதி.